ஹாய் காய்ஸ், வெறும் 10 கோடி செலவில் எடுக்கப்பட்ட படம் 4000 கோடி அடிச்சதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஸோ அப்படி ஒரு கம்மி பட்ஜெட்டில் மிகப்பெரிய வெற்றி படமாக வந்தது தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அப்சஷன்ன்ற இந்த படம். ஸோ இந்த படம் வந்ததுமே ரீல்ஸில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அதனாலே நானும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தேன். உண்மைக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால சீக்கிரமாக இதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நல்ல பிரிண்ட் வந்ததுமே உங்களுக்காக கொண்டு வந்தாச்சு. அதாவது இந்த படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு தலையாக லவ் பண்ண ஒருத்தாங்க நம்மளை எப்படியாவது திரும்ப லவ் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல. ஸோ நிறைய பேர் அதுக்காக கோயிலுக்கு போய் வேண்டுவாங்க, நிறைய பேர் ஆஸ்ட்ராலஜி ட்ரை பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் வந்து லவ் ஸ்பெல் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஒரு சாதாரணமான ஷாப்புக்கு போகிறான். அங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு மர்மமான இந்த ஆசைகளை நிறைவேற்றுற ஒரு வில்லோ மாதிரி ஒன்று வாங்குறான். ஸோ அதுக்கிட்ட ஒரே ஒரு ஆசை தான் கேட்குறேன். அந்த மாதிரி நான் காதலிக்கிற பொண்ணு என்னை மறுபடியும் திரும்ப காதலிக்கணும் அப்படின்னு அந்த ஆசையை கேட்டதுமே ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேக்கான லக்கிச்சா மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அது உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. அவன் ஒன் சைடாக காதலிச்ச பொண்ணான நிக்கி வந்து அவனை ரொம்பவே தீவிரமாக சின்சியராக, இன்னும் சொல்லப்போனால் கொடூரமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ முதல்ல அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவன் பண்ணது தப்புன்றது தெரிய வந்துடும். ஸோ தன்னை எப்படியாவது காதலிக்க மாட்டாளா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்போ எப்படியாவது இந்த காதல்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு பயங்கரமாக ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் இந்த படத்தில் எந்த ஒரு பேயையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் படம் உண்மைக்குமே பேய் படத்தோட 100 மடங்கு ஒருத்தான படம். ஸோ அந்த படத்தோடைய பேர் 2026 இப்போ ரிலீஸ் ஆன அப்சஷன். ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய் சார். வாங்க நம்ம இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கிறான். ஆனால் சாப்பிட வரல. ஸோ அவனுடைய லைஃப்லேயே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கிறான். அதாவது அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற மாதிரி நிக்கணும் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட எந்த மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணணுன்றதுக்காக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான் போல. அதுவும் இங்கே இருக்கிற வெயிட்ரஸை நிக்கின்ற மாதிரி இமேஜின் பண்ணி மனசில் இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். எவ்வளோ தடவை நிக்கியை மறக்க ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. எந்த சாங் கேட்டாலுமே எந்த பிளேஸ் போனாலுமே என்னுடைய மைண்டில் ஃபர்ஸ்ட் வர்றது அவ தான். நான் இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்போ எல்லாரை விடையுமே என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டது நிக்கி மட்டும்தான். என்னுடைய லைஃப்பில் யாரையும் விட அவளுக்கு தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படி நம்ம ஹீரோ சின்சியராக பேசுகிறத கேட்ட அந்த வெயிட்ரஸும் பார்த்தீங்கன்னா, வாவ் இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான லேனுக்கு மட்டும் இதெல்லாம் கேட்டு செம்ம கிரிஞ்சாக இருக்குது. அவன் நடுவில் இன்டர்வ் பண்ணிட்டு டே ஸ்டாப் பண்றா, இது ப்ரொபோஸ் பண்ற டைலாக் மாதிரி இல்ல, ரொம்பவே ஆக்வர்டா இருக்குது அப்படின்னதும் ஹீரோவும் பேச வந்து அப்படியே சொல்லிச்சுக்கிட்டே, சே எனக்கே என்னால நான் பேசுறத கேட்க முடியல அப்படின்னு அவனே எம்பாரசிங் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் விடு, நான் ப்ரொபோஸ் பண்ணவே மாட்டேன், நான் வந்து கிவ் அப் பண்ணிடுறேன் அப்படின்னதும் ஆனா லேன் உடனே அவனை காம் பண்ணிட்டு, இல்லடா ஃபீலிங்ஸ் வந்து சொல்லணும், ஆனா நீ இப்போ சொன்ன மாதிரி சொல்லிடவே கூடாது, கேட்கவே ரொம்பவே வீடா இருந்துச்சு அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறான். ஹீரோ உடனே, டேய் மனசுல இருக்கிறத அப்படியே ஓப்பனா சொல்ல சொன்னதே நீ தானே, அப்புறம் ஏன் இப்படி குறை சொல்ற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த வெயிட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இல்லைனா அந்த ஒருதலை காதலான ஹீரோயின் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன கிஃப்ட் வந்து கொடுங்க, அது வந்து அந்த மூமெண்ட்டை இன்னுமே ஸ்பெஷலாக மாற்றும் அப்படின்னதும். ஆனால் ஹீரோவும் லேனும் ஒரே டைமில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லேன் உடனே ஒருவேளை நிக்கிக்கு கிஃப்ட் பிடிக்கலனா அப்படின்னு டவுட்டாக சொல்ல, வெயிட்ரஸ் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா ஃப்ளார்ஸ் அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது கொடுங்க, அவங்களுக்கு வந்து உண்மைக்குமே பிடிக்குன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் லேன் மறுபடியும் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, ஓகே நன்றி உங்களுடைய ரோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பொலைட்டா அனுப்பி வச்சிட்றான். ஸோ வெயிட்ரஸ் போனதுக்கப்புறம் அந்த லேண்ட் நேராக நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்து, டே நீ இப்போ பேசினது உண்மைக்குமே ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு, கன்ஃபெஷன்லாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட, நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஆமாடா எனக்கே புரியுது, அது அதாவது கேட்கறதுக்கு ரொம்பவே கிரிஞ்சாக இருந்துச்சுல்ல அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்போ லேண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்குறான், டேய் நீ நிக்கி கிட்ட எப்பயாவது ரொமான்டிக்காக பேசியிருக்கியா அப்படின்னதும் ஹீரோக்கு புரியலை, என்ன இவன் ரொமான்டிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானேன்ற மாதிரி குழம்பி போயிட. ஆனால் லேன் என்ன சொல்கிறேன்னா, ரொமான்டிக்னா ஐ லவ் யூன்றது மட்டும் கிடையாதுடா, அந்த கேஷுவலாக அவங்களை கிண்டல் அடிக்கிறது, நிக் நேம் வச்சு கூப்பிடுறது, ஏ நிக்கி லூசு பொண்ணே இந்த மாதிரி ஃபன்னாக பேசுறது, அதெல்லாம் தான் ரொமான்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ உடனே தலையாட்டிட்டு, அதெல்லாம் நான் பண்ணது கிடையாது, அதெல்லாம் என்னால் பண்ணவும் முடியாது, அது வந்து என் ஸ்டைலே கிடையாது, அவளுடைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நானும் நினைப்பேன் அப்படின்னதும் அதை கேட்ட லேன், சரி அப்படின்னா அட்லீஸ்ட் நிக்கே வந்து ஒரு ட்ரிங்க்ஸ்க்காவது இன்வைட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க, ஹீரோ உடனே சீரியஸ் ஆகிட்டு, ஆமாம்ல இது நல்ல ஐடியா இல்லை, ஆமாம் எப்போ கேட்கலாம் அப்படின்னதும், டே அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் டைம் எதுவும் கிடையாது, உனக்கு டைம் இருக்கும்போது கேளு, அதுவுமே என்கிட்ட கேட்பேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ கொஞ்சம் சைலண்டாக யோசிக்கிறான். அதை நோட்டீஸ் பண்ணலான்னு வந்து, சரி எனக்கு தெரியுது நிக்கி உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது, அதனால அவசரப்படாமல் உனக்கு எப்போ இது வந்து கரெக்டான மூமெண்ட்னு தோணுதோ அப்போ சொல்லு அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கு இதான் சரின்னு தோணுது. சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறான். அப்படியே அதே யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான்.
அப்படி வீட்டுக்குள்ள வந்ததுமே அவனுடைய லைஃப்லயே மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. என்னன்னா வீட்டுக்குள்ள வந்த உடனே அவனுடைய செல்ல பூனையான சாண்டியை வந்து தேடுறான். சாண்டி எங்க போன அப்படின்னு மெதுவா கூப்பிட்டுட்டே உள்ள போக, ஆனா அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவனை ஒரே வைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்குது. ஏன்னா அவன் ரொம்பவே ஆசையா வளர்த்த அந்த சாண்டி பூனை இருக்குல்ல, அது தரையில அசையாம படுத்து கிடக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு போய் சாண்டி சாண்டி என்னாச்சு அப்படின்னு அந்த நடுங்குற குரல்ல கூப்பிட்டுட்டே ஓடி போறான். ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் தான் ஹீரோக்கு என்ன நடந்துச்சுன்றதே புரிய வருது. தரையில சதறி கடந்த வெள்ளை கலர் டேப்லெட்ஸ், அது சாண்டியோடைய ஃபுட்டு கூட மிக்ஸ் ஆகிருக்குது போல. ஒரு பூனைக்கு அது மெடிசன்ன்றது எப்படி தெரியும், ஃபுட்டுன்னு நினைச்சு சாப்பிட்டுருச்சு. அதனால ஹீரோ வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவன் ரொம்பவே பாசமா வளர்த்த இந்த சாண்டி பூனை உயிரிழந்துடுச்சு. ஸோ ரொம்பவே சோகமா நம்ம ஹீரோ சாண்டியோடைய பாடியை வந்து அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோடைய உண்மையான துக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது உடஞ்சி போய் தனியா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். அவன் ஃபேமிலி மாதிரி ரொம்பவே நேசிச்ச ஒரு உயிரை வந்து இழந்துட்டான் இல்லையா. ஸோ அதனால ரொம்பவே உடஞ்சி போயிட்டான். ஸோ அந்த சோகத்திலேயே அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறான். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நிக்கியோடைய ஃபோட்டோவை ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுடைய ஃபோட்டோவை பார்த்ததும் தான் அவனுடைய ஃபேஸில் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அதே நேரத்தில் ஃபோனும் ரிங் ஆகுது. ஸ்க்ரீனில் வந்து நிக்கி காலிங்னு வருது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே க்ரஷ் பண்ணி கால் பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாயிடும் இல்லையா. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் சந்தோஷம். உடனே ஃபோன் அட்டன் பண்ணுறான். அந்த சைடு நம்ம நிக்கி, அதான் ஹீரோயின் வந்து யூஸ்வலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ரொம்பவே லக்கிடா, ஏன்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டில் இருக்க, ஆனால் நாங்கள் பாரு இன்னுமே வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து ஜாலியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் வந்து பிளான் வந்து ஞாபகம் இருக்குல்ல, எல்லாரும் ட்ரிங்க்ஸ்க்கு போகிறோம், நீ வரல அப்படின்றதும் ஹீரோ ஒரு செகண்ட் சைலண்ட் ஆகிட்டான். ஏன்னா இப்போ அந்த பூனை வேற இறந்துடுச்சு, சோகமாக இருக்கணும் இல்லையா. வெளியில் போய் என்ஜாய் பண்ணுற மூட்லேயே நம்ம ஹீரோ இல்லை. அதனால இல்லை இன்னைக்கு என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சோகமாக சொல்கிறான். அது போக இந்த பூனை இறந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஸோ அதை கேட்ட நம்ம நிக்கி வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு, அச்சோ சரி அப்படின்னா நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போகும்போது, ஆனால் நம்ம ஹீரோ மறுபடியும் உண்மைக்கும் தான் என்னால் வர முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தான் வர முடியல அப்படின்னு எக்ஸ்கியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ ஏதோ மறைக்கிறான்றது நிக்கிக்கு தெரியாமலே போயிடுது. அதுக்கப்புறம் நிக்கி வந்து ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வேலை பார்க்குற கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது, ஸோ சீக்கிரமாக அந்த பிளேஸை விட்டு போக வேண்டியது இருக்கும், ஸோ சீக்கிரமாகவே நான் வேற ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு பெரிய சாக்கா எடுத்து, ஏன்னா இத்தனை நாள் மனசுக்குள்ள வச்சிருந்த லவ்வை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா நிக்கி வந்து இந்த ஊரை விட்டே போயிட்டா அவனுக்கு வந்து சான்ஸே கிடைக்காது இல்லையா. அதனால உடனே யோசிக்காம ஓகே அப்படின்னா நானும் வரேன், இன்னைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம், அந்த பார்ட்டிக்கு நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட, அதே நேரத்தில் போன்ல வந்து ஒரு சின்ன சத்தம் கேட்குது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்துட்டு போய் நிக்கி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நிக்கி ரொம்பவே கூலா, அது ஒன்றும் இல்லை, என்னுடைய கிறிஸ்டல் நெக்லஸ் வந்து ட்ரெயின்குள்ளே விழுந்துடுச்சு, அவ்வளோதான், இதில் பதற்றப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்ற மாதிரி கேஷுவலாக சொல்ல, ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு நிம்மதி வருது. நல்லவேளை அவளுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டான். ஸோ ஃபோனை வச்ச உடனே தான் ஹீரோக்கு வந்து ஒன்று ஞாபகம் வருது. ஹீரோனுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறேன். அதான் அந்த வெயிட்டரை சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. அதனால நேராக இந்த மிஸ்டிக்கல் கிறிஸ்டல்லாம் விற்பாங்க இல்லையா, இந்த லக்கி சாம்லாம் விற்கிற மாதிரியான ஒரு கடைக்கு போகிறான். ஏன்னா அந்த நிக்கி இழந்த அந்த கிறிஸ்டல் நெக்லஸுக்கு பதிலாக அவளுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கலான்ற மாதிரி முடிவு பண்ணுறான். ஸோ அதனால அந்த கடைக்குள்ளே போனதுமே ஓனர் அவனை வந்து இந்த கிறிஸ்டல் செக்ஷன் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்டலையுமே காமிச்சு, இந்த ஸ்டோன் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், இது வந்து லக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இது கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் அப்படின்னு பயங்கர டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நெக்லஸ் தானே வாங்க வந்தேன், இவங்களுடைய லெக்சரையாக நான் கேட்க வந்தேன் அப்படின்னு ரொம்பவே போரிங்கான மூடுக்கு போய்ட்டான். நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், நிக்கிக்கு நல்ல ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு கிறிஸ்டல் இருந்தால் போதும். அதுக்கு ஷாப் ஓனரும் அப்படின்னா இந்த சிட்ரின் கிறிஸ்டல் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நெக்லஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த சன்லைட் இருக்குல்ல, ஸோ அதோடைய எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் போல பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் கொடுக்கும், ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் சரிங்க ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு ஆக்டிங் விட்டுட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோவா அந்த கிறிஸ்டல் நெக்லஸ் வந்து கையில் எடுத்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் அந்த செல்ஃப்லேயே வச்சுட்டான். அப்போ தான் அவனுடைய கண்ணில் ஒரு வித்தியாசமான பாக்ஸ் வந்து படுத்து, அந்த பாக்ஸ் மேலே ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு எழுதியிருக்குது. அதாவது நம்மளுடைய ஆசைகளை கேட்குற ஒரு மேஜிக்கல் வில்லோ ஸ்டிக் போல. அதை நம்ம ஹீரோ பார்த்ததுமே ஒரு கியூரியாசிட்டியோட அதை கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். ஃபேஸில் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் வருது. இது என்னடா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக கவுண்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறான். ஸோ ஓனர் அதை பார்த்ததுமே அதே வாங்குறீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ஜாலியாக இருக்கும் இதை யூஸ் பண்ண, ஏன்னா இந்த ஐட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும்ல, அதனால அதை நிறைவேற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆசையாக வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அப்படியா சரி நீங்கள் இப்போ தான் லெக்சர் எடுக்கிறத விடுவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே தலையாட்டின்னு இருக்கிறான். ஆனால் ஓனர் வந்து பில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது, எந்த
ஒரு விஷயத்துக்குமே அப்படின்னதும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இதில் என்ன இருக்கும் அப்படின்னு குழம்பி போயிட்டான். ஆனால் இதில் தான் பெரிய பிரச்சனையே மறைஞ்சிட்டு இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. ஸோ ஓனரும் சிரிச்சுக்கிட்டே நிறைய பேர் இதை வந்து ஜஸ்ட் கலெக்ஷனுக்காக வாங்குறாங்க. ஆனால் சில பேர் மட்டும் உண்மையாகவே இது யூஸ் பண்ணி விஸ்கேப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து இது சரியாக ஒர்க் ஆகலை அது இதுன்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னதும் ஓ அதனால சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா இது என்ன ஃபேக் ஐட்டம் இல்லையா, உண்மையாகவே விஸ் எல்லாம் ஃபில் பண்ணுமா என்ன அப்படின்னு ஜோக் அடிச்சுட்டு மற்றவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வாங்கினவங்களுடைய லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடுமா என்னது இது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து காமெடியாக சொல்கிறான். ஆனால் அந்த ஷாப் ஓனருடைய ஃபேஸில் இருந்து அந்த ஸ்மைல் வந்து அந்த ஒரு செகண்ட் அப்படியே காணாமல் போயிடுது. நம்ம ஹீரோ நேராக பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸாக அவங்களே பார்க்குறான். அவங்க மறுபடியும் ஒருவேளை அந்த விஸ் கேட்டவங்க இப்போ உயிரோடு இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு காமா சொல்லிட அந்த வார்த்தையை கேட்டதுமே ஹீரோடைய மூஞ்சில இருந்து அந்த சிரிப்பு அப்படியே காணாமல் போயிடுது. என்ன ரியாக்ட் பண்ணணும்னே நம்ம ஹீரோக்கு தெரியல. இருந்தாலும் சரி விடுவோம், இதெல்லாம் மார்க்கெட்டிங் ட்ரிக், இப்படிதான் நம்மளை ஏமாத்துவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒன் விஸ் பில்லவை வாங்கிட்டு அங்கேருந்து வெளியில கிளம்புறான். அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து நிக்கி எப்படியாவது மீட் பண்ணணுன்றதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த பார்க்கு வரான். இங்கே இப்போ தான் நம்ம நிக்கியை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட செம ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவா அவளே பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ நிக்கியை பற்றி சொல்லி ஆகணும்னா அவள் ரொம்பவே ஜாலியான டைப், எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக சகஜமாக பேசுவான். இங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்து அவகிட்ட தனியாக பேசணும், மனசில் இருக்கிறத சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறான். ஆனால் சான்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. அதனால ஹீரோ அந்த லேனை பார்த்து சைலண்டாக சிக்னல் வந்து அனுப்புகிறான். டே ஏதாவது பண்ணி நிக்கிய தனியாக அனுப்புடான்ற மாதிரி. ஸோ லேனுக்கு புரிஞ்சிருது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வாயை மட்டும் மூவ் பண்ணிட்டு சிக்னல் பண்ணுறத நம்ம நிக்கி வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே ஹலோ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சீக்ரெட் மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டதுமே லேன் சீரியஸாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர், அதனால தான் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுக்க நிக்கும் சரி சரி என்னமோ உங்களுடைய சீக்ரெட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ட்ரிங்க்ஸ் வந்து ஆர்டர் பண்ண போகிறான். ஹீரோ உடனே இதுதான் சான்ஸ்ன்ற மாதிரி அவளுக்கு பின்னாடியே போயிட்டான். ஸோ அந்த பார் கவுண்டரில் நிக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு ஹீரோ பார்த்து உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எனக்கு வந்து அந்த ட்ரிங்க்ன்ற மாதிரி வேற கேட்டுட்டேன். அதை கேட்ட நிக்கி அப்படியே திரும்பி பார்த்து என்ன பின்னக்கொள்ளோடாவா அப்படின்னு அந்த ட்ரிங்க் பேரை சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனடா இந்த மாதிரி ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுறேன்ற மாதிரி லுக்கு விட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அடே நான் என்ன குடிக்கிறேன்றதை நீ ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு கவுண்டர் பண்ணேன். ஆனால் நிக்கி வந்து இன்னுமே காமெடியாக இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ட்ரிங்க்ஸ் குடிக்க முடியாத ரொம்பவே சாஃப்டான பாய்ஸ் குடிக்கிறது அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இருக்கலாம், ஆனால் எனக்கு தான் ஆல்கஹாலே பிடிக்காது, அதனால தான் இதை குடிக்க போகிறேன்ற மாதிரி கூலாக சொல்ல அப்படின்னா ஜூஸை வேணால் ஆர்டர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு மறுபடியும் கலாய்க்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ மனசுக்குள்ள இதுதான்டா சான்ஸ் இப்போ சொல்லிடணும் அப்படின்னு கடைசியாக வாயை திறக்கிறான். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே பார் டென்டர் வந்து நடுவில் வந்துட்டாரு. உங்கள் ட்ரிங்க்ஸ் வந்துடுச்சுன்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள சே இப்போ தான் வரணுமா அப்படின்னு ஃபீல் பண்ண ட்ரிங்க்ஸ் வந்ததுமே ஹீரோ உடனே இந்த ரவுண்டு நான் பே பண்ணுறேன் அப்படின்னதும் ஆனால் நிக்கி உடனே தடுத்துட்டு வேணாம் இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பில்லை அவளே செட்டில் பண்ணிட்டா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நன்றின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சேம் டாபிக்குள்ளே வர ட்ரை பண்ணுறான். ஆக்சுவலி நிக்கி நான் வந்து அவ்வளோதான் மறுபடியும் இன்னொருத்த என்ட்ரி, இந்த தடவை லேன். சாரா நேற்று என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக உள்ளே வந்துட்டேன். ஹீரோடைய ஃபேஸை பார்த்தாலே தெரியுது டே நீ மட்டும் இப்போ வராமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ லேன் வந்ததுமே நிக்கியோடைய முழு அட்டென்ஷனும் அவனுடைய பக்கம் திரும்பிடுது. ஹீரோவுக்கு கிடைச்ச சான்ஸ் மறுபடியும் மிஸ் ஆகிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிக்கி நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோ நீ எதுவும் சொல்ல வந்தல அது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆனால் இத்தனை தடவை இன்டரப்ட் ஆனதுனால ஹீரோடைய அந்த தைரியமே போயிடுச்சு. அவன் ஒரு சின்ன சிரிப்போட இல்லை நான் அப்புறம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கை மாற்றிடுறான். அதே நேரத்தில் சாராவும் அங்கே ஜாயின்ட் ஆகுறாங்க. ஸோ இவங்களும் இவங்களுடைய ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு தான். ஸோ எல்லாருமே சேர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் அப்படியே தூக்கி காமிக்க பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. உடனே லேன் வந்து வாங்க நம்ம டான்ஸ் ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே கூட்டிட்டு கிளம்ப ஹீரோ நிக்கி அப்படியே பார்த்துட்டு சோகமாக இருக்கேன். ஆனால் அவளை பார்த்தீங்கன்னா லேன் கூட சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் சாரா மட்டும் நம்ம ஹீரோ பக்கத்தில் நிற்பாங்க. அதான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு. அப்போ சடனாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ சேர் சொல்லும்போது நீ மட்டும் ஃபார் சாண்டி அப்படின்னு சொன்னியா அது யாரு அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். ஏன்னா இப்போ வரைக்குமே சாண்டி இறந்த விஷயத்த யாருக்கிட்டையும் அவன் சொல்லவே இல்லை. கடைசியில் சாரா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறான். சாண்டி வந்து என்னுடைய ஒரு பூனை, இன்னைக்கு வந்து அது இறந்துடுச்சு, அதனால தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் சாராக்கு வந்து சமசாக்காயிடுது. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஹீரோவை கட்டி பிடிச்சி ஐ எம் சோ சாரின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாங்க. ஹீரோவுக்கும் இந்த டைம்ல அவனுடைய மனசுல இருந்த பாரம் வந்து கொஞ்சம் இறங்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே பாரை விட்டு வெளியில வராங்க. லேன் உடனே வாங்க இன்னும் நைட் முடியல, கரோவுக்கு வந்து நம்ம போலான்ற மாதிரி பிளான் பண்றான். ஆனா நிக்கி மட்டும் வேண்டாம் எனக்கு வந்து ரொம்பவே டயர்டா இருக்குது, நான் வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் லேனை பார்த்து ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்ற மாதிரி, அதாவது நீ என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ நடுவில் வந்து பரவாயில்ல நான் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்னதும் நிக்கிக்கு வந்து
வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீயாவது ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுட்டே போகிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம நிக்கி வந்து யார்கிட்டயாவது கேஷ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சாரா கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்கும் போல் அதை வாங்கிக்கிட்டு நேராக ரோட் சைடில் உட்காந்துருந்த ஒரு ஹோம்லெஸ் மேன் கிட்ட போய் ஓடி போகிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த பணத்தை அவங்களுடைய கையில் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டாங்க. இந்த சீனை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கிறான். அவனுடைய ஃபேஸில் இருந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே தெரியும் இதுதான் நான் ஏன் நிக்கியை இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கான அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவளே ஒரு ஏக்கத்தோடய பார்க்குறான். அவள் அழகாக மட்டும் இல்லை மனசும் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அதனால தான் நம்ம ஹீரோ அவளை இவ்வளோ ஆழமாக லவ் பண்ணி இருந்திருக்கிறான். ஸோ நிக்கி கார்கிட்ட வந்ததுமே அந்த லேண்ட் இருக்கான் இல்லையா ஃப்ரெண்டுக்காரன் அவன் நம்ம ஹீரோ பார்த்து டேய் உன்னுடைய பொண்ணை சேஃபாக வீட்டில் விட்டுடுவல்ல அப்படின்னு கலாய்க்க அதை கேட்டு நிக்கி உடனே இப்படிலாம் பேசாத அப்படின்னு லேனை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நம்ம லேனை பார்த்தா உண்மையாகவே ஹீரோவுக்கு செட் பண்ணுறானா இல்லை அவனுக்கே நிக்கி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றது இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்தது காரில் 2 பேரும் மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நிக்கி மட்டும் மெதுவாக சாண்டி விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நீ எதுவும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு சின்ன ஸ்மைலோட பரவாயில்ல இன்னும் அந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து என்னால் வெளியில் வர முடியலை இவ்வளோ சீக்கிரம் அது என்னை விட்டு போயிடும்ன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னதும் நிக்கி அவனை பார்த்து உனக்கு எப்போ கஷ்டமாக இருந்தாலும் எந்த நேரம்னாலும் எனக்கு கால் பண்ண சரியா எதுவும் நினச்சி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அந்த பாசமான வார்த்தையை கேட்டதுமே ரொம்பவே டச் ஆகிட்டான். சிரிச்சுக்கிட்டே இனிமேல் ஒன்று அடிக்கடி பார்க்க முடியலன்னா ரொம்பவே வியர்டாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல இவ்வளோ தலையாச்சிக்கிட்டே எனக்கும் அப்படி தான் உங்கள் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னதும் இங்கே பாரு அது ஜஸ்ட் வேலை மட்டும்தான் வேலை மாறினதுனால லைஃப் முழுக்க மாறிடாது அப்படின்னதும் ஆனால் நிக்கி மட்டும் இல்லை ஹீரோ இது வேலை மட்டும் கிடையாது என்னுடைய லைஃப்பை முழுசாகவே சேஞ்ச் பண்ணணும்ன்றது எனக்கு தோணுச்சு இது வரைக்கும் காதல்னு ஒரு ஃபீலிங்கை நான் உண்மையாகவே ஃபீல் பண்ணது கிடையாது இனிமேலாவது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நான் கலர்ஃபுல்லாக மாற்றணும்னு இருக்கிறேன் அப்படின்னதும் அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே செம ரொமான்டிக்காக பேசுறியே அப்படின்னதும் ஆனால் நிக்கி உடனே இது ரொமான்ஸ் கிடையாது இது வந்து லவ் இந்த மாதிரி விஷயங்களை நான் ஓப்பனாக பேசுறது உன்கிட்ட மட்டும்தான் அப்படின்னதும் ஸோ அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே ஹீரோடைய மனசு அப்படியே நிறைஞ்சு போயிடுது. அவனுடைய முகத்திலேயே அவனை அறியாமலே சிரிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அவளுடைய மனசுலையும் நம்ம ஹீரோவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும் போல. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அச்சோ உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னதும் நிக்கி உடனே ஆர்வமா கிஃப்டா என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இப்போ சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணேன். ஆனால் நிக்கியோட ரியாக்ஷன் வந்து ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அவள் சீரியஸா இப்போவே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே ஹீரோ அப்படியே சிரிக்கிறத விட்டுறான். கிஃப்ட்னா நார்மலாக எல்லாருமே சந்தோஷம் தானே ஆகணும் இவன் ஏன் டென்ஷன் ஆகுறான் அப்படின்றது அவனுக்கே புரியல. கொஞ்ச நேரத்தில் கார் வந்து நிக்கியோடைய வீட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ நிக்கி வந்து இறங்க போகிற நேரத்தில் திடீர்னு ஹீரோவை பார்த்து சாரா வந்து உன்னை பற்றி என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னதும் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. ஆர்வத்தில் என்ன கேட்டா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அப்படின்னதும் உன்னுடைய எக்ஸை பற்றி தான் இன்னும் உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதான்ற மாதிரி ஃப்ரெண்டு பொண்ணு கேட்டா அப்படின்னதும் ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நீ என்ன கேட்க வர அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்னை விரும்புகிறான்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு கேட்கும்போது நிக்கி சிரிக்காம அப்படிலாம் இல்லை ஒருவேளை சாரா உன்னை லவ் பண்ணா உனக்கு எந்த மாதிரி ஃபீல் வரும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்பட்டேன் அப்படின்னதும் ஹீரோ வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டு பொண்ணை நான் என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அதை தவிர வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி கிளியராக சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்ம நிக்கியை பார்த்தீங்கன்னா நான் யாரையாவது லவ் பண்ணியிருந்தா அதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோவாக பார்த்தீங்கன்னா இல்லை இப்போவே ஏதாவது கேட்டுடணும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். நிக்கி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட நிக்கி திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோடைய மனசு அப்படியே ஃபுல் ஸ்பீடில் துடிக்க ஆரம்பிக்குது. உன்கிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ஆரம்பிக்க ஆனால் அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனுடைய தன்னம்பிக்கை வந்து குறைஞ்சி போயிடுது. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னதும் நிக்கிக்கு குழம்பி போயிட்டாங்க. என்ன இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு புரியாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு இன்னொரு பழைய இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வருது. அவன் சத்தமா நிக்கி காலேஜில் நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்னதும் நிக்கி நின்றுட்டு எதுன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நிக்கி வந்து அவளாவே ஆன்சர் பண்ணிட்டான். ஆமா அந்த காலேஜ் டைம்ல நீ என்ன லவ் பண்றேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட ஹீரோக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல. மறுபடியும் நிக்கி என்ன சொல்றாங்கன்னா ஆனா அந்த டைம்ல நான் அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு கேன்சலா சொல்லிட அவங்களுடைய ஃபேஸ்லயும் எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லை. அதை சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம நேராக வீட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி எப்படியாவது சொல்லணும் என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த லேண்ட் சொன்னது ஞாபகம் வருது. அந்த லேண்ட் என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பான் அவளை வந்து நீ கொஞ்சம் ஜாலியாக கூப்பிடு நிக்கி லூசுன்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அது ஞாபகம் வந்ததுமே நம்ம ஹீரோ அடியே நிக்கி லூசு அப்படின்ற மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்ல ஆனா நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி நிக்கி சிரிக்கவே இல்லை. அவ உடனே திரும்பி கொஞ்சம் சீரியஸா என்ன அப்படி கூப்பிடாத எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுடைய மிஸ்டேக் வந்து அவனுக்கு புரிஞ்சிடுது. சாரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா நிக்கி மறுபடியும் ஹீரோ பக்கத்துல நடந்து வராங்க. நேராக அவனுடைய கண்ணை பார்த்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க நீ என்ன லவ் பண்றியான்ற மாதிரி. ஹீரோ அப்படியே ப்ளீஸ் ஆகிட்டான். இந்த சீன்ல நமக்கே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அடே இதுதான் சான்ஸ் சொல்லிடுறான்ற மாதிரி கத்தனம் போல இருக்கும். இத்தனை நாளாக சொல்ல முடியாமல் தவிச்ச லவ் இல்லையா? ஸோ அவங்களே டேரெக்டாக வந்து கேட்குறாங்க. ஸோ இதை விட பெர்ஃபெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கவே முடியாதுல்ல. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் ஹீரோவா இல்லைன்னா எதுவுமே தெரியாது. கடைசி நேரத்தில் மறுபடியும் பயந்துட்டான். தலையை குனிஞ்சிட்டு இல்லை நம்ம ஒரு நல்ல நண்பர்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே இந்த சீனில் ஹீரோவை பார்த்து அவ்வளோக்கும் வரும். நிக்கியே சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இவனால ஒரு ஆமான்றதை கூட சொல்ல முடியலல்ல. நிக்கியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எதுவும் பேசலை. சரின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ள வந்து போயிட்டாங்க. ஹீரோ மட்டும் காரில் உட்காந்துட்டு என்ன பதில்றா அது, ஏன் இப்படி நான் பேசினேன் அப்படின்னு அவனுக்கு அவனே திட்டிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. அவன் அந்த கடையில் வாங்கின 1 wish willow. ஸோ அந்த மர்மமான விஸ்டிக்கை எடுத்து பார்க்குறான். அதை எடுத்த உடனே ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த சவுண்டு கேட்கும் போது அந்த இடமே கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் நம்ம ஹீரோ அதை பெருசாக எடுத்துக்காம கண்ணை மூடிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறான். இந்த உலகத்தில் நான் யாரை விடவும் அதிகமாக லவ் பண்ணுற நிக்கி வந்து அவளும் என்னை மாதிரி அதிகமாக என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு மனசார அந்த அவனுடைய ஆசையை கேட்டுட்டு அந்த வில்லோ ஸ்டிக்கை அப்படியே 2 உடைச்சிடுறான். ஸோ இந்த செகண்ட் வரைக்குமே நம்ம ஹீரோவுக்கு தெரியல அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பை வந்து பண்ணிட்டான். ஸோ விஸ் கேட்டுட்டு ஹீரோ காரை வந்து ஸ்டார்ட் பண்ண கிளம்ப போகிறான். அப்போ தான் திடீர்னு வீட்டு கேட்டு முன்னாடி நம்ம நிக்கி நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறான். ஸோ ஹீரோவுக்கு செம சர்ப்ரைஸ். இவன் இன்னும் வீட்டுக்குள்ளே போகலையா அப்படின்னு நினைக்கும் போது நிக்கி மெதுவாக கார் பக்கத்துக்கு வந்து பே எனக்கு ஏதோ கிஃப்ட் தரணும்னு சொன்னல அது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டான். ஏன்னா இப்போ வச்சிருந்த இந்த 1 wish willowவையும் உடைச்சிட்டான் இல்லையா. அதனால அப்படியே தேடி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அச்சோ நான் மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு ஆஃபீஸில் கண்டிப்பாக கிஃப்ட்டை கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக ஆனால் அடுத்த செகண்ட் நிக்கி அவனை ஸ்டாப் பண்ணி நீ வேணா உள்ள வரியா அப்படின்னதும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு ஏன் இப்படி கூப்பிடுற அப்படின்னும் போது நிக்கி மெதுவா உன்னுடைய பூனை இறந்துருச்சு இல்லையா, நீ வேற சோகமாக இருக்கல்ல, ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம்ல அப்படின்னதும் ஹீரோவுக்கு பெரிய ஷாக் ஆகிடுது. ஏன்னா எப்போவுமே நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க போல. இப்போ ரொம்ப ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. என்னடா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த விஷயம் கேட்டோம், இப்போ நம்ம நிக்கி வந்து இப்படி மாறிட்டானா ஒருவேளை அதோடைய எஃபெக்டாக இருக்குமோ அப்படின்னு குழம்பி போய் பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் நிக்கி வந்து இங்கே பாரு நான் சொன்னது உன்னுடைய சாண்டியை தான், உனக்கு உண்மையாகவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது, ப்ளீஸ் உள்ளவா அப்படின்னு மறுபடியும் இன்வைட் பண்ணேன். ஸோ ஹீரோவா இதுக்கு மேலே ரிஜெக்ட் பண்ண முடியல. ஒரு பக்கம் நிக்கி இன்னொரு பக்கம் கையில் இருக்கிற அந்த 1 wish willow ரெண்டையும் மாறி மாறி பார்த்துட்டு இது விஷ்னால தான் நடக்குதா இல்லைனா வேற எதுவுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஏதோ சரியில்லைன்றது தோணும். அதனால நிக்கியை பார்த்து நிக்கி நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் நிக்கி வந்து அந்த கொஸ்டினையே ரிவர்ஸ் பண்ணிட்டுறாங்க. நீ ஓகேவா இருக்கியா அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னதும் நான் ஃபைன் தான்ற மாதிரி ஹீரோ சொல்ல உடனே நிக்கி மறுபடியும் அப்படின்னா உள்ளவா ஏதாவது நம்ம குடிச்சிட்டே சாண்டியை பற்றி பேசலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த கொஞ்சிற மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அன்யூஸ்வலாக இருக்கும். அவன் நேராக நிக்கி நீ குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறான். இல்லை நான் குடிக்கல, ஏன் அப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்டே அவளுடைய பிஹேவியரை அவளே நோட்டீஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவளே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். ஹீரோவுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிடுது. நிஜமாவே நிக்கிக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி குழம்பி போயிடா. ஆனால் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நிக்கி டிரைவர் சைடுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி ப்ளீஸ் ஹீரோ கீழே இறங்கு உள்ளவா அப்படின்னு ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோ இன்னுமே கார்லேயே உட்காந்துருக்கிறான். உடனே நம்ம நிக்கி கொஞ்சம் முகத்தை அப்படியே சொல்லிச்சுட்டு சின்ன கோபத்தை வந்து காட்டுறாங்க. அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே நம்ம ஹீரோ வந்து தெரியாமல் சிரிச்சிட. ஆனால் அது கூடவே ஒரு சில பயமும் வருது. ஏன்னா இது நம்ம பழைய நிக்கி கிடையாது, அவன் இப்படிலாம் நம்மகிட்ட பேச மாட்டாளே அப்படின்றது அவனுடைய மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நிக்கி வந்து திடீர்னு காரோடைய பேசஞ்சர் சீட்டில் ஏறி உட்காந்துட்டு சரி நீ வரலன்னு என்ன வா நம்ம உன்னுடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட. இங்கே தான் ஹீரோவுக்கும் சரி நமக்கும் சரி ஒன்று கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நிக்கியோடைய பிஹேவியர் வந்து நார்மல் கிடையாது, அவள் ஏதோ சேஞ்ச் ஆகிட்டான்றது. ஹீரோ உடனே அவளை பார்த்து நிக்கி உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, நான் இது வரைக்கும் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, நீ வீட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடு, இப்போ என் கூட வர வேண்டிய அவசியம் இல்லை நீ அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நிக்கியோடைய கண்ணெல்லாம் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. அவள் காரோடைய அந்த முன்னாடி மேலே சாஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே என்னால் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே தனியாக போக முடியாது அப்படின்னதும் ஹீரோ பார்த்துட்டு இப்போ ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நிக்கி வந்து கண்ணீரை துடைக்காமலேயே என்னுடைய அப்பா வந்து சீக்கிரமாகவே இறந்துடுவாரோன்ற எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த அழுறதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அவன் மேலே கோவப்படுறதுக்கு பதிலாக பாவம்னு தோணுது. ஸோ மறுபடியும் நிக்கி வந்து அந்த வீட்டுக்குள்ளே தனியாக ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல, ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு ஆல்மோஸ்ட் கெஞ்சிறாங்க. ஹீரோவும் இனிமேல் மறுக்க முடியாமல் அவளை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போக முடிவு பண்ணுறான். ஸோ ஹீரோ வீட்டுக்கு போனதுமே நிக்கி சுற்றி முற்றி பார்த்துட்டு வா நான் நினச்சதை விட உன்னுடைய வீடு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னதும் ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இது என்னுடைய பாட்டியோடைய பழைய வீடு அதான் இப்படி இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நிக்கி வீட்டுக்குள்ள அப்படியே நடந்து போய் கிச்சன் பக்கம் நின்றுட்டு திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா இந்த வீடு முழுக்க உன்னுடைய ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப மோசமாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது இவளும் தலையாட்டிட்டு இல்லை இல்லை அது ஜஸ்ட் உன்னுடைய ஸ்மெல், அது எவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு நார்மலாக சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு
ஹீரோக்கு மறுபடியும் இது நார்மல் நிக்கி கிடையாதுன்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா இப்போ நைட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நிக்கி ஹீரோடைய வீட்டிலே ஸ்டே பண்ண முடிவு பண்றாங்க. ஹீரோ வந்து ரூமை காமிச்சிட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, கம்ஃபர்டபுளா நீ ரெஸ்ட் எடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல. ஆனால் நிக்கி வந்து அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துக்கிட்டதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சாரி நான் இன்னைக்கு வந்து ரொம்பவே வியர்டா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட ஹீரோ உடனே அதுக்கெல்லாம் சாரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு ஆறுதல் சொல்றான். அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியில போக போறான். ஆனா ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு குரல் என்னன்னா நம்ம நிக்கி வந்து அவனை ஸ்டாப் பண்றாங்க. ஹீரோவும் திரும்பி பார்த்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். நிக்கியும் கொஞ்சம் தயக்கத்தோடையே ப்ளீஸ் இன்னைக்கு என்ன தனியா விடாத அப்படின்னதும் ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு பொண்ணு, அதுவும் இவ்வளோ நாள் இவன் லவ் பண்ண பொண்ணு இவனுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறா, அவளை தனியா அந்த ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னா ஏன் இவ இப்படி பேசுறான்ற மாதிரி புரியாம இல்ல நான் வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர. ஆனா நிக்கி பாத்தீங்கன்னா தொடர்ந்து கெஞ்சிட்டே இருக்காங்க, ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கும் என் கூட இரு அப்படின்னு கேட்டுட்டே இருந்ததுனால கடைசியில் சரி நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சம்மதிக்கிறான். ஸோ ஓரமாக பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்காந்துக்கிறான். அந்த நேரத்தில் நிக்கி வந்து நைட் ட்ரெஸ் வந்து மாற்றிக்கிறாங்க. ஹீரோ உடனே ரெஸ்பெக்டாக திரும்பி நின்றுட. அதுக்கப்புறம் மறுபடியும் நிக்கி நீ நிஜமாவே ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவளும் அமைதியா நான் ஓகே தான் அப்படின்னதும் ஹீரோ நம்பி பெட் ஓரமாக உட்கார. அந்த நேரத்தில் நிக்கி மெதுவாக அவனுடைய பக்கத்தில் வந்து அவன் மேலேயே சாஞ்சிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு மெதுவாக சொல்ல ஹீரோடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல் வரும். நீ சொல்கிறது உண்மையாவா, திடீர்னு உனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி ஆச்சரியத்தோடய கேட்கும்போது ஆனால் நிக்கி வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அவள் அமைதியாக நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்க. அடுத்த செகண்ட் மெதுவாக அவனுடைய பக்கத்திலே வராங்க. ஸோ ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து காணாம போயிருது. ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவுக்கும் அவன் ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த மூமெண்ட் கிடைச்ச மாதிரி தோணுது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு அவன் பல வருஷமா எதிர்பார்த்திருந்த அந்த காதல் கிடைச்ச மாதிரி தோன்ற டைம்ல டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்கி அவளுடைய கண்ணை திறந்து பார்த்து அப்படியே பதறி பின்னாடி போவாளாம். என்னடா இதுன்ற மாதிரி அவளுக்கே ஷாக் ஆகுது. அதாவது அவளுக்கு வந்து ஏதோ நிஜ உலகம் புரிய வந்த மாதிரி நமக்கு தோணும். ஹீரோ உடனே ஹே நீ ஓகே தானே, ஹே நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நிக்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது மறுபடியும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டா போல. அதாவது ஒரு செகண்ட் அந்த கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில போய் மறுபடியும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த மாதிரி. இப்போ எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி கண்ணீரோட சாரி எனக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு வந்து கில்ட் வந்துருச்சு. இல்லை நிக்கி உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீ ரிலாக்ஸா இரு, எதுவும் யோசிக்காத அப்படின்னு காம் பண்றான். ஆனா நிக்கி மறுபடியும் சாரின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிட. அந்த அழுகையை பார்த்து நம்ம ஹீரோ அவ தோள் மேல கை வச்சு பரவாயில்ல எல்லாம் ஓகே தான் அப்படின்னு ஆறுதல் சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் பெட்ல படுக்காம கீழே வந்து தரையில படுத்துக்கிறான். ஸோ நைட்டு முழுக்க நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. அவனுடைய மைண்டு ஃபுல்லா ஒரே டவுட். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒன் விஸ் வில்லோவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி அதை பத்தி இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் சர்ச் பண்ணிட்டு நான் ஓவர் திங்க் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா அதில் வந்து நிறைய கமெண்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து ஃபேக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து உண்மை அப்படின்ற மாதிரியும் போட்டிருப்பாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோ வந்து அது ஃபேக்குன்னு நினச்சிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த நேரத்தில் திரும்பி பார்த்தா நிக்கி வந்து முழிச்சுக்கிட்டு அவனை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களாம். ஸோ ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆக்வர்ட் ஆகிடும். பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்ல திரும்பவும் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே சைலன்ஸ் ஆகிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிக்கி மெதுவா என்னுடைய பக்கத்தில் வந்து படுக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஸோ ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு மறுக்கிறான். ஆனால் நிக்கி வந்து விடுவாங்களா என்ன, தொடர்ந்து கெஞ்சிட்டே இருக்காங்க. கடைசியில் நம்ம ஹீரோவும் சம்மதிச்சு பெட்ல அவளுடைய பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். அப்படியே கட் பண்ண இப்போ காலையிலே ஆகுது. ஹீரோ ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு போகிறான். ஆனால் அங்கே பார்த்தது அவனுடைய உடம்பையே நடுங்க வச்சிருது. ஏன்னா நேற்று இறந்து போன அந்த சாண்டி இருக்கு இல்லையா, அதோடைய பாடி வந்து கிச்சனில் ஒரு சின்ன ஆல்ட்ரு மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்குது. ஸோ ஹீரோக்கு புரியவே இல்லை இது யார் பண்ணாங்க அப்படின்னு பயத்தோடய பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ நம்ம நிக்கி வந்து நீ ஏன் ஃபீல் பண்ற, இது இதோடைய மெமோரியல்ன்ற மாதிரி சொல்ல நமக்கே ஷாக்காகும். வெளியே புதைச்சி வச்சிருந்த பூனையை எடுத்து நம்ம ஹீரோவுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஸோ ஒரே காரில் ஒன்று அப்படியே உள்ளே வராங்க. லேனோ அங்கே இருந்த கொலிகும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு லேனோ ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோவை நேற்று நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து இன்னுமே கன்ஃபியூஸில் இருக்கிறான். அதாவது எக்ஸைட்டடாகவும் இருக்கிறான், கன்ஃபியூஷனாகவும் இருக்கிறான். ஸோ அந்த ரெண்டுமே கலந்த வாய்ஸில் டேய் நேற்று நடந்தது எல்லாமே செம வியர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க. ஆனால் லேன் வந்து அதை வேற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அடா பாவி நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் கப்பல் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு இவன் மறுக்க. ஆனால் அவன் நிக்கி பக்கம் திரும்பி பார்க்குறான். அந்த நேரத்தில் நிக்கி மட்டும் அவனையும் பார்த்து மெதுவாக அப்படியே சிரிப்பாங்க பாருங்க. அந்த சிரிப்பை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் ஒரே ஒரு கேள்வி தான் வரும், நம்ம நிக்கிக்கு உண்மைக்குமே என்ன ஆச்சுன்ற மாதிரி. ஸோ உடனே லேன் கிட்ட டேய் சிரிக்கிற மாதிரி லைட்டாக ஆக்ட் பண்ணு அப்படின்னு மெதுவாக சொல்ல லேனும் புரிஞ்சிடுது. உடனே ரெண்டு பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி ஃபேக்காக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ சீரியஸா டேய் நிக்கிக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நேற்று அவன் என்கிட்ட நடந்துக்கிட்டது நார்மலாகவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க. லேன் உடனே அவள் ஏதாவது ரீசன் சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு கேன்சர்னு சொன்னான் அப்படின்னதும் அதை கேட்ட லேனும்
ஒன்றுமே புரியாமல் என்னடா அவளுக்கும் அவங்க அப்பா கூடயும் பெரிய கனெக்டே கிடையாது, 2 பேரும் வேற வேற இடத்துல தானே இருக்காங்க, இப்படி இருக்க அவள் ஏன் அப்படி சொன்னா அப்படின்ற மாதிரி குழம்பி போயிட ஹீரோவும் ஒருவேளை அதனால அவள் மனசு உடஞ்சிருக்கலாம்ல, ஆனால் அதையும் தாண்டி வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடையே நிஜமாவே நிக்கிக்கும் மென்டல் ப்ராப்ளம் ஏதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சோன்றது எனக்கு பயமாக இருக்குது, டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒன்று விடாமல் லேன் கிட்ட சொல்ல நிக்கி திடீர்னு நடந்துக்கிட்டது, அழுதது, தனியாக இருக்க பயந்தது, அவன்கிட்டயே இருக்க இன்சிஸ்ட் பண்ணது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறான். லேனும் அமைதியாக கேட்டுட்டு திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்குறான். சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ அவகிட்ட லவ்வை சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்டதுமே இல்லை இன்னும் சொல்லலை அப்படின்னதும் லேனுக்கு வந்து செம ஷாக் ஆகுது. அப்போ இது லாஜிக்கே இல்லைடா, நீ லவ்வே சொல்லலை, அப்படி இருக்க நிக்கி ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னதும் ஹீரோவும் தலையாட்டிக்கிட்டு அதுதான் எனக்கும் புரியல, எனக்கு என்ன தோணுதுன்னா அவள் ஹெல்ப் கேட்க ட்ரை பண்ணுறான், அதாவது ஒரு செகண்ட் வந்து நார்மலாக இருக்கா, அடுத்த செகண்ட் அழுகிறா, மறுபடியும் நார்மல் ஆகிட்டா, அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது தெரியுமா, நேற்று என்னை கட்டி பிடிக்க சொல்லிட்டு அவளுடைய பக்கத்திலே இருக்க சொல்லி கேட்டா, ஆனால் அவளுடைய பிஹேவியரை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னதும் எல்லாத்தையுமே கேட்டலேனும் கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். டேய் அவளை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போ, ஒரு வேளை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ லேன் ட்ரக்னு சொன்னது மருந்து கிடையாது, இந்த இல்லீகல் ட்ரக்கை தான் அப்படி சொல்லியிருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு அந்த ஐடியா வந்து சரியாக தோணுது. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. ஸோ ஒர்க்கு முடிஞ்சிருது. நிக்கி வழக்கம் போல் ஹீரோடைய கார் பக்கம் வராங்க. காரில் வந்து போகிறதுக்கு ஹீரோ உடனே சாரி நிக்கி, இன்னைக்கு உன்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு நைஸாக சொல்கிறான். நிக்கி ஆனால் ரொம்ப நார்மலாக பரவாயில்ல நான் உன்னுடைய காரில் இருக்கிற புக்கை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்துட்டு அமைதியாக கதவை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் நேராக லேனோடைய கார் பக்கம் நடந்து போகிறான். ஸோ இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு வந்து நிக்கி நார்மலாக தான் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா. அதே மாதிரி இந்த நிக்கியும் பார்த்தீங்கன்னா உடனே லேனோடைய காரில் ஏறிடேன். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ லேன் கிட்ட மச்சி நீ அன்னைக்கு நிக்கே ட்ராப் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது அவனும் கேஷுவலா நான் இன்னைக்கு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பாய் சொல்லிட்டு நிக்கியை கூட்டிட்டு கிளம்பிடுறான். ஸோ ஹீரோ மட்டும் அவங்க போகிறதே அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததுமே லேனுக்கு தான் கால் பண்ணி டே நிக்கியை பற்றி நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னதும் லேன் அமைதியாக கேட்டுட்டு டேய் நான் சொல்கிறத கேளு, ஆஃபீஸில் நிக்கி வந்து நார்மலாக தான் இருந்தா, நீ சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அவள் உன்னை மட்டும் பார்த்துட்டு இருக்கல, நம்ம 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தா அப்படின்னதும் ஒன்று நம்ம ஹீரோ அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன், என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சிம்பிள் தான், நம்ம 2 பேரும் அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோன்றது அவளுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால தான் அவன் வந்து நம்மளை பார்த்துருந்துருப்பா, மற்றபடி நீ சொல்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணலை அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் டிக் டிக்ன்ற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ வீட்டோடைய கதவை தட்டுற சத்தம். ஸோ ஹீரோ ஃபோனை வச்சுட்டு கதவை திறக்க போகிறான். அப்படி கதவை ஓப்பன் பண்ணதுமே அங்கே நின்னது நம்ம நிக்கி தான். ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஹீரோக்கு வந்து செம சர்ப்ரைஸ் ஆகிடுது. நிக்கி உடனே என்ன சொல்கிறாங்கன்னா சாரி பே, நேற்று நான் நடந்துக்கிட்டதுக்காக என்னை மன்னிச்சிடு. ஸோ லேன் வந்து நீ ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன்றதை என்கிட்ட சொன்னான் அப்படின்னதும் ஹீரோ அமைதியாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறான். நிக்கியும் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, என்னுடைய அப்பா விஷயத்தினால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், நீ என்ன தப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுன்றது எனக்கு தெரியாது அப்படின்னதும் அதை கேட்ட நிக்கி அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டா. நான் அப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டு பே நான் உன்னுடைய உணர்ச்சிக்கு ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, அவன் என்ன சொல்ல வரா அப்படின்னு கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பார்த்துட்டு மெதுவாக ஹீரோயின் கிட்ட அதான் அந்த நிக்கி கிட்ட நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சமாளிக்க. ஆனால் அடுத்த செகண்ட் நிக்கி நேராக ஹீரோடைய கண்ணையே பார்த்துட்டு பே நீ என்ன லவ் பண்ணுறேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னதும் ஹீரோவுக்கு என்ன சொல்லனே தெரியல, அப்படியே அமைதியாகிட்டான். வாயிலிருந்து வார்த்தையே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தயக்கத்தோடையே அப்படின்னா நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ சின்ன ஸ்மைலோட நான் ஆமான்னு சொன்னா நீ ஷாக் ஆகுவியா அப்படின்னு திரும்பி கேட்குறா. ஸோ அதை கேட்டதுமே நம்ம ஹீரோடைய முகத்தில் அவனுக்கு அறியாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. இந்த ஃபீலிங்ஸ் எப்போ ஆரம்பிச்சதுன்ற மாதிரி கேட்குறான். ஸோ நிக்கி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு எக்ஸாக்டாக தெரியல, ஒருவேளை கிறிஸ்மஸ் டைமில் இருந்திருக்கலாம், ஆனால் நேற்று நைட்டுக்கு அப்புறம் தான் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்ஃபெக்டாக இருப்போன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் உன்னை ரொம்ப நாளாகவே லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ பார்த்து அப்போ உனக்கும் என் மேலே அதே ஃபீலிங் இருக்குதானே அப்படின்னு கேட்டதும் இந்த தடவை மட்டும் நம்ம ஹீரோவால் போய் சொல்ல முடியல, ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறான் இல்லையா. ஸோ மெதுவாக தலையாட்டுறான். ஆமா நிக்கி நான் உண்மையாகவே உன்னை வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பாசத்தோடையே உண்மையை சொல்ல. அதனால இப்போதிலிருந்து 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்பும் ஆஃபீஸியலாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நாளில் இருந்து நம்ம ஹீரோவும் நிக்கியும் சரி ஒவ்வொரு ஃப்ரீ டைம்லையும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப், லாங் டிரைவ் இப்படின்னு ஒவ்வொரு மூமெண்ட்லையும் பயங்கர ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் இத்தனை நாள் ஆசைப்பட்ட லைஃப் வந்து இப்போ எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஆனால் அந்த ஹாப்பியான நாட்களை வந்து நீண்ட நேரம் நீடிக்கல. என்னன்னா ஒரு நாள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் டேட்டில் வந்து உட்காந்துருந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸ்க்ரீனில் வந்து லேண்ட் காலிங்ன்ற மாதிரி வருது. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரன் தான் கால் பண்ணுறான். ஸோ ஹீரோ உடனே ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணிட்டான். இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க மாட்டானான்ற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் கால் பண்ணுறான். ஹீரோவுக்கு வர வழி இல்லை, ஒரு நிமிஷம் அப்படின்னு நிக்கி
நிக்கி கிட்ட சொல்லிட்டு வெளியில போய் கால் அட்டன் பண்றான். ஸோ ஃபோன் எடுத்த உடனே அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கே வந்துட்டான். டேய் நிக்கியோடைய அப்பாவை பத்தி செக் பண்ண அப்படின்னு சீரியஸா பேச ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் சீரியஸ் ஆகிட்டான். ஸோ என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன மாதிரி அவருக்கு கேன்சரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அவர் நல்லா ஹெல்த்தா இருக்காரு, டெய்லி ஆஃபீஸ்க்கு ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னதும் அந்த விஷயத்தை கேட்ட நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். அவன் மைண்ட்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான், அப்போ நிக்கி ஏன் அந்த விஷயத்துல என்கிட்ட போய் சொன்னான் அப்படின்றது. உடனே நீ கன்ஃபார்மா செக் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். லேனும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சைட்லையும் விசாரிச்சேன், எனக்கு புரியல, ஒருவேளை அட்டென்ஷன் வேணும்னு அப்படி அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அது போக ஒரு தடவை நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவன் நிக்கி கிட்ட உன்னை பத்தி ஒரு வாட்டி கேட்டிருக்கிறா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போ நிக்கி என்ன தெரியுமா சொல்லியிருந்திருக்கிறா, நீ வந்து அவளுக்கு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தானா, தம்பி மாதிரி தான் உன்னை நினைக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கிறா. ஆனா இப்போ திடீர்னு உன்னை லவ் பண்றேன்னு எப்படி சொன்னா, ஸோ இதெல்லாம் நார்மலாவே இல்லடா அப்படின்னு கொஞ்சம் சீரியஸா சொல்ல. கூடவே எனக்கு என்ன தோணுதுன்னா நிக்கிக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்கு இங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அமைதியா அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். ஆனா லேண்ட் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே ஹீரோடைய மனசுக்குள்ள டவுட் வந்து அதிகப்படுத்தும் இல்லையா. கடைசியில் லேண்ட் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து காலை கட் பண்ணிட்டான். அப்புறமா மெதுவா மறுபடியும் ரெஸ்டாரண்ட் டேபிளுக்கு வந்து உட்கார. ஆனா அவனுடைய ஃபேஸை பார்த்த உடனே நிக்கிக்கு வந்து ஏதோ சேஞ்ச் தெரிஞ்சிடுது. ஸோ மெதுவா ஹீரோவை பார்த்து பே உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னதும். ஆனா இந்த தடவை அவளுடைய கேள்விக்கு நம்ம ஹீரோவால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு பையன் சொன்னது தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கும், மண்டியில் ஓடிட்டே இருக்கும். அதனால இப்பவே நம்ம நிக்கி கிட்ட டைரக்டா கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரி தோணும். இன்னொரு பக்கம் சரி வேண்டாம், நம்ம அழகான டேட்டுக்கு வந்திருக்கோம், அதை ஸ்பாயில் பண்ண வேண்டான்ற மாதிரி நினைக்கிறான். கடைசியில் அவன் எதுவுமே கேட்காம அப்படியே அமைதியாக இருந்துட்டான். ஸோ இதை பார்த்த நிக்கி மெதுவாக சிரிச்சுட்டு சரி இப்போ நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிற, இதனால என்கிட்ட இருந்து உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னதும் பேக்கில் இருந்து சிவப்பு நிற சின்ன பாக்ஸ் ஒன்று எடுக்கிறான். ஸோ ஹீரோ அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு புலியோடைய கண்ணு மாதிரி இருக்குது, அதாவது அந்த கண்ணு வச்சிருக்கிற ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஹீரோ வியப்போட பார்த்துட்டு இருக்கும்போது நிக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இது என்னுடைய அம்மாவுடையது, இப்போ அடுத்தது என்கிட்ட இருந்துச்சு, இப்போ அதுக்கப்புறம் நீ வச்சுக்கோ, இது ஒரு லக்கி சாம் மாதிரி உனக்கு வந்து கான்ஃபிடென்ஸையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தும் அப்படின்னதும் ஹீரோக்கு ஆச்சரியமாயிடுது. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானதை அவள் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறா அப்படின்னு குழப்பத்திலே கேட்டுட. ஸோ நிக்கி வந்து ஒரு நொடி கூட யோசிக்காம ஏன்னா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னதும் ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே ஹீரோக்கு வந்து சந்தோஷம் வரணும் இல்லையா. ஆனால் அதுக்கு பதிலாக அவனுடைய மனசில் பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவள் காட்டுற இந்த அளவுக்கு அதிகமான காதல் வந்து அந்த ஒன் வீஸ் வில்லோவால் வந்துச்சா, அதோடைய எஃபெக்டாக இருக்குமோ அப்படின்னு அவனுக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ மெதுவா நிக்கி நீ என்ன இந்த உலகத்தில் யாரையும் விட அதிகமாக லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவளும் சிரிச்சுக்கிட்டே என்ன இதில் சந்தேகம், உலகத்தில் யாரையும் விட நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த ஆன்சர் வந்து ஹீரோடைய டவுட்டை இன்னுமே அதிகப்படுத்தும். இனி தாங்க முடியாமல் நேராக ஒரு கொஸ்டின் கேட்டுறான், உன்னுடைய டேடுக்கு வந்து உண்மையாகவே கேன்சர் இருக்குதா அப்படின்னதும் உடனே நிக்கியோடைய முகமே மாறிடுது. அவள் திடீர்னு பதறி போய் இல்லை 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 அப்படின்னு திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறான். அவளுடைய பிஹேவியரை பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறிடுது. ஸோ அவள் ஆல்மோஸ்ட் அல்ற மாதிரி இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேட், இது இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அவளை காம் பண்ணுறான். ஹே ரிலாக்ஸ் ஆரு உட்காரு அப்படின்னு மெதுவாக சொல்ல. ஆனால் நிக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய டேடோடைய விஷயம் வந்து நம்ம டேட்டுக்கு வந்து இப்போ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். இல்லை அது முக்கியம் கிடையாது, அதை விடு அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் நெருக்கமாக மாறுது. ஆனால் நம்ம ஹீரோடைய மனசில் இருந்த சந்தேகம் மட்டும் கொஞ்சம் கூட குறையல. நடுராத்திரி நம்ம ஹீரோ திடீர்னு முழிச்சு பார்க்குறான். பக்கத்தில் பார்த்தா நிக்கியை காணோம். அவன் எழுந்து அப்படியே ரூம் ஃபுல்லாக தேடுவான் பாருங்க. இந்த நேரத்தில் தியேட்டரில் இருந்த எல்லாருமே பயந்துட்டாங்க. என்னன்னா அந்த இருட்டு மூலையில் நிக்கியோடைய வாய்ஸ் கேட்குது, பே திரும்ப போய் தூங்கு அப்படின்ற மாதிரி. ஹீரோ அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். மெதுவாக நிக்கி வந்து இருட்டில் இருந்து வெளியில் வருவாங்களாம். அவள் ஹீரோடைய அந்த ரோபோ போட்டுட்டு நிற்கிறாங்க. ஸோ ஹீரோ ஆச்சரியமா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு பயத்தோடய கேட்குறான். ஆனால் நிக்கி வந்து ஒரே பதில தான் திரும்ப சொல்கிறான், நீ போய் தூங்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க. ஸோ ஹீரோவை சிரிச்சுக்கிட்டு சரி ஆனால் முதல்ல நீ என்னுடைய ரோபோ மட்டும் கழட்டி கொடு அப்படின்னு மெதுவாக சொல்கிறான். ஆனால் உடனே நிக்கி பார்த்தீங்கன்னா டென்ஷனில் இல்லை இதில் வந்து உன்னுடைய ஸ்மெல் இருக்குது, எனக்கு இதை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட. ஸோ ஹீரோவுக்கு மறுபடியும் பயம் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் வருது. அவன் வா வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு கூப்பிட. ஆனால் நிக்கி அதுக்கு பதிலாக மெதுவாக ரூமோடைய இருட்டான மூளைக்கு அப்படியே நடந்து போவா பாருங்க. அவ்வளோ தான். இந்த இதில் பேய் வராது, பிசாஸ் வராது, ஆனால் அதை விட பயங்கரமான பயம் வந்து நமக்கு காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோ அமைதியாக அவளையே பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அந்த அப்படியே அந்த சைலன்ஸுக்கு நடுவில் திடீர்னு நிக்கி வந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுவா. நீ என்ன வந்து நான் உன்னை லவ் பண்ணுற அளவுக்கு லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல. ஸோ ஹீரோ பதறி போய் இல்லை நிக்கி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, வா இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சமாதானப்படுத்துகிறான். ஆனால் இருட்டில் இருந்த நிக்கி வந்து மெதுவா நீ தூங்கு அப்படின்னு மட்டும் சொல்ல. ஸோ ஹீரோ வர வழி இல்லாமல் மறுபடியும் பெட்டில் வந்து படுத்துக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம் ஃபுல்லுமே நீ என்னை லவ் பண்ணலை நீ என்னை லவ் பண்ணலைன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஹீரோ உடனே எழுந்து நிக்கி எங்கே இருக்க அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்க்குறான். அப்போ தான் அந்த இருட்டில் இருந்து நம்ம
நிக்கி வந்து வெளியில வருவான் பாருங்க. அவள் கையில் ஒரு பொக்கே ஒரு அந்த பூக்களால் அவளுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு மெதுவாக ஹீரோ பக்கம் நடந்து வரா. ஹீரோவுக்கு உடம்பு ஃபுல்லுமே அப்படியே சிலிர்த்து போயிடுது. நிக்கி என்ன பண்ற அப்படின்னு அப்படியே நடுங்கிற குரல்ல கேட்பான் பாருங்க. ஆனா நிக்கி வந்து ரொம்பவே காமா இந்த பூ அதுவும் நம்ம சாண்டிக்காக அப்படின்னு மட்டும் சொல்ல, அதை சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோ பக்கத்துல வந்து படுத்துக்கிறாங்க. ஹீரோக்கு எப்படி இருக்கும் அந்த நேரத்துல பயத்துல உறைஞ்சி போயிருக்கிறான். மெதுவா பெட்ல இருந்து எந்திரிச்சு வெளியில போக ட்ரை பண்றான். ஆனா கண்ணை மூடி இருந்தா நிக்கி வந்து திடீர்னு சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த சத்தத்தை கேட்ட ஹீரோ வந்து அப்படியே மிரண்டு போயிட அந்த நைட்டு முழுக்க அவன் அசையாம அப்படியே படுத்து கிடப்பான் பாருங்க. பயங்கரமா இருக்கும். இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ மெல்ல எந்திரிச்சு அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகும்போது ஒரு விஷயத்த நோட் பண்றான். என்னன்னா அவனுடைய முடி வந்து கொஞ்சம் வெட்டப்பட்டிருக்கிற மாதிரி அவனுக்கு தோணும். உடனே நிக்கி கிட்ட போய் நீ என்னுடைய முடியை கட் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நிக்கி வந்து எதுவுமே சொல்லாம ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோ கொஞ்சம் சீரியஸ் ஆகி ப்ளீஸ் நிக்கி இனிமேல் இப்படி பண்ணாத, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னதும் அதை கேட்ட நம்ம நிக்கியோட ஃபேஸ் வந்து அப்படியே வாடி போயிடுது. சரி புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சோகமாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்த லஞ்ச் பாக்ஸை நீட்டுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அதை வாங்காம நேற்று நைட்டு நடந்ததை பற்றி உன்ட்டு பேசணும் அப்படின்னதும் இவன் அப்படியே முழிச்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா உண்மையாவே நீ நேற்று நைட்டு வந்து என்னை ரொம்பவே பயமுறுத்திட்டேன் அப்படின்னதும் சாரி என்னை மன்னிச்சிடு, எனக்கு ஒரு கனவு வந்திருக்கும் அதனால தான் அப்படி நடந்திருக்கிறேன் அப்படின்னு மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அமைதியாக நின்றுட்டான். ஸோ அந்த அமைதியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பயத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோவை பார்த்து இப்போ எல்லாமே சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கும் அவளுடைய ஃபேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. ஏன்னா நிக்கி வந்து ஒரு எமோஷன்ஸ் கூட காட்டாமல் கண்ணை முழுசாக மூடிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்பாங்க. ஹீரோவுக்கு இதை பார்த்தாலே பயமாயிடும். இருந்தாலும் நான் ஓகே தான் அப்படின்னதும் உடனே அவளுடைய ஸ்மைல் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும் பாருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அவளை மெதுவாக பக்கத்தில் வர சொல்கிறான். நிக்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி அவன் சொன்னதெல்லாம் கேட்டு பக்கத்தில் வராங்க. ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சீரியஸாக நிக்கி புரிஞ்சுக்கோ சரியா, எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணு, இனிமேல் நேற்று நைட்டு மாதிரி நீ நடந்துக்க கூடாது, நான் தூங்கும்போது என்னையே பார்த்துட்டு நிற்கக்கூடாது, அப்படியே ரூம் முழுக்க சுற்றிட்டு இருக்கக்கூடாது, என்னை வந்து நீ ரொம்பவே பயமுறுத்திட்ட அப்படின்னு ஓப்பனாக சொல்லி கேட்டுட்டேன். ஸோ நிக்கியும் உடனே ப்ராமிஸ் இனிமேல் அப்படி நடக்காது, நேற்று நடந்ததுக்கு நான் தான் சாரி கேட்கணும், என்னை மன்னிச்சிடு அப்படின்னதும் ஹீரோக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வேலைக்கு கிளம்புறான். ஸோ அப்படி திரும்பி வீட்டோடைய கதவை திறக்க போனவனுக்கு பயங்கரமான ஷாக் ஆகும். ஏன்னா கதவு முழுக்க டேப்பை வந்து ஒட்டி சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோக்கே புரியல இது யார் பண்ணாங்கன்றது. கண்டிப்பாக ஹீரோயின் தானே பண்ணியிருப்பாங்க, நிக்கி தானே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்குமே ஹீரோ பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறா. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வேகமாக பயத்தோடைய கதை ஓப்பன் பண்ணுறான். இங்கே நிக்கிய பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லி எப்படியோ கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போயிட்டான். ஆனால் இப்போ தான் ஒரு பெரிய இதே நடக்கும். இதை தான் நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னன்னா நிக்கி அதே இடத்துல அதே ஸ்மைலோட அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதாவது அவளுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட அந்த உணர்வே இல்லாத மாதிரி அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிறா. ஸோ அந்த சீனை பார்த்தாலே நிக்கிக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்றது மட்டும் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. அப்படியே கட் பண்ண இப்போ ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து வேலை பண்ணுறான். ஆனால் மைண்ட் ஃபுல்லுமே நிக்கியோட ஞாபகம் தான் இருக்கும். அதனால அவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விடு ஓவர் திங்க் பண்ணாதன்ற மாதிரி அவனுக்கு அவனே சமாதானப்படுத்திக்கிட்டு நிக்கி அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்த அந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறான். லஞ்சை பார்த்ததுமே அங்கே சாப்பாடு மட்டும் இல்லை, உள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ ஹீரோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிட்டான். ஸோ நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அவனுக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் வரல. அதுக்கு பதிலாக அவனுடைய முகத்தில் பயம் மட்டும் தெரிஞ்சுது. ஏன்னா அவனுக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நிக்கியோடைய இந்த பிஹேவியர் வந்து நார்மல் கிடையாது, இது எல்லாமே அந்த ஒன் வீஸ் பில்லோடைய எஃபெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே டவுட் பட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பேன்ற மாதிரி ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு தான். ஸோ ஹீரோ உடனே பார்த்துட்டு போய் அந்த ஃபோட்டோவை யாருக்கும் தெரியாமல் லஞ்ச் பாக்ஸ்குள்ளே மறைச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி நிக்கி செஞ்சு கொடுத்த அந்த சாண்ட்விட்சை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ சாரா அவனுடைய பக்கத்தில் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து லேன் வீட்டில் பார்ட்டி இருக்குது, நீ வரியான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகி பார்ட்டியா, லேன் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னதும் அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதுவும் நம்ம நிக்கியை பற்றி தான் சாரா கிட்ட கேட்கணுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கணும். நிக்கியை பற்றி நீ லேன் கிட்ட ஏதோ சொன்னியாமே, அதாவது நானும் நிக்கியும் ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்ற மாதிரி அவ உன்கிட்ட சொன்னதா லேன் வந்து என்கிட்ட சொன்னா அப்படின்னதும் உடனே நம்ம சாரை வந்து நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஆமாம் ஒரு தடவை தான் நான் அவகிட்ட பேசியிருக்கிறேன் இதை பற்றி. ஆனஸ்ட்லி நீங்கள் ரெண்டு பேரும் திடீர்னு டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சது எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. நிக்கி என்ன கேம் விளையாடுறன்றது எனக்கு தெரியல, ஆனால் நீ ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உனக்கு நிக்கி மேலே என்ன ப்ராப்ளம்ன்ற மாதிரி இவன் கேட்குறான். இந்த விஷயத்த லான் சொன்னிருந்தான்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஷாப் ஓனர் வந்து கூப்பிடுறாரு. அவளை ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. சாரா அந்த லெட்டரை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் படிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அவளுடைய முகமே அப்படியே மாறிடுது. ஸோ ஹீரோவா
அதை கவனிக்கிறான். அதுக்கப்புறம் சாரா மறுபடியும் திரும்பி வந்து ஹீரோ பக்கத்தில் அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஸோ கண்ணில் இருந்து கான்ஃபிடென்ஸே இருக்காது. மெதுவாக நான் ஸ்கூல் டைமில் பண்ண எல்லா தப்புக்குமே இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் போல அப்படின்னு ஃபீலிங்லேயே சொல்ல, அது கேட்ட ஹீரோவுக்கு அந்த லெட்டர் என்னன்றதை புரிஞ்சு போயிடுது. ஏன்னா அது வந்து காலேஜ் அட்மிஷன் ரிஜெக்ட் ஆன லெட்டர் போல். ஸோ ஹீரோ வந்து அவளை சமாதானப்படுத்துகிறான். இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணாத, இது எண்டு கிடையாது, இன்னும் நிறைய சான்சஸ் வரும் அப்படின்னு ஆறுதல் சொல்ல, அதை கேட்ட சாரா வந்து மெதுவாக நம்ம ஹீரோடைய தோல் மேலே சாஞ்சிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டாக அவளுக்கு தைரியம் சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாரா வந்து நார்மலாக ஆகிட்டாங்க. ஸோ நேராக உட்காந்து ஹீரோடைய லஞ்ச் பாக்ஸ் மேலே ஒட்டியிருந்த ஒரு ஸ்டிக்கி நோட்டை எடுத்து படிக்கிறாங்க. அதில் வந்து நிக்கி என்ன எழுதியிருக்கிறான்னா, என்னுடைய குட்டி ஃபுட் கிரிட்டிக்காக அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அதான் நிக்கி எழுதி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம நிக்கி எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலுமே இதில் வந்து கொஞ்சம் சால்ட் அதிகம், இது வந்து ஓவர் குக்டு அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ணுவாங்க போல. அதனால தான் இந்த நிக்கி வந்து நம்ம ஹீரோவை ஃபுட் கிரிட்டிக்ன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனால் சாரா ஸ்டிக்கி நோட்டை திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு லைன் இருக்குது, இந்த கேட்டோடைய டிஷ்ஷுக்கு வந்து நீ ரேட்டிங் கொடுத்துற மறந்துடாதன்ற மாதிரி. ஸோ சாராவுக்கு புரியல, என்னது பூனைக்கறியா அதென்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவோ அந்த லைனை பார்த்த உடனே அவனுடைய முகமே மாறிடுது. அவன் மெதுவாக அவன் சாப்பிட்ட அந்த சாப்பாடை, அதான் அந்த சாண்ட்விச்சை பார்க்குறான். அதுக்குள்ளே இருந்த மீட் வந்து இப்போ தான் அவனுடைய கண்ணுக்கு தெரியுது, அது சாதாரணமான மீட்டு கிடையாது, கொஞ்சம் அப்படியே கருப்பாக வித்தியாசமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த கலரை பார்த்த உடனே ஹீரோவுக்கு சாண்டியோடைய ஞாபகம் வந்துடுது. இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வந்து வாழ்ந்து எடுக்க ஓடுறான். சாராவும் சாப்பானரும் என்ன நடக்குதுன்னு புரியாமல் அப்படியே சாக்காகி நிற்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே ஈவினிங் ஆனதுமே ஒர்க் முடிஞ்சதுமே லேன் வந்து ஹீரோ கிட்ட வரான். டேய் என்னையும் ட்ராப் பண்ணிடு, ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னும் போது ஹீரோவுக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே காரில் கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சைலன்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் லேன் அவனே டாபிக் ஓப்பன் பண்ணுறான். டேய் எனக்கு ஒன்றுமே புரியலை, நேற்று வரைக்குமே நிக்கிக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவன் நார்மல் இல்லைன்னு நீயே சொன்ன, ஆனால் இப்போ வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நிக்கி இப்போ ஓகே தான்ற மாதிரி நம்ம ஹீரோ மழுப்புறான். உடனே லேன் வந்து விடாமல், அப்படின்னா அவங்க அப்பா விஷயத்தில் அவன் ஏன் போய் சொன்னான் அப்படின்னு மறுபடியும் அதே கேள்வியை கேட்குறான். ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாமல் டாபிக் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். நைட் உன்னோட வீட்டில் பார்ட்டியாமே, என்னையும் நிக்கி ஏன் கூப்பிடல அப்படின்னதும் அவன் சிரிச்சுக்கிட்டே, அட என்னடா உன்னையும் ஹீரோயினையும் வச்சு இப்போ நாமன் பேச ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு கிண்டல் பண்ண. ஹீரோ சீரியஸா அவன் என்ன ரீசன் அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். ஸோ லேன் வந்து இந்த தடவை ஓப்பனாக சொல்லிட்டான், நான் வந்து நிக்கிய நம்பல, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், அதுவும் நீயும் சிக்கிக்க போற, அதனால தான் நான் உங்களை இன்வைட் பண்ணல, தப்பா நினச்சிக்காத அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டான். இது நியாயமே இல்லை லேன், எல்லாருமே என்னை விட்டு போகும்போது நிக்கி மட்டும் என்னை தனியாகவே விடலை, ஸோ இப்படி இருக்க நீ மட்டும் ஏன் இப்படி நினச்ச அப்படின்னு ஃபீலிங்லாம் கேட்க. ஸோ லேனோடைய முகமே மாறிடுது. ஸோ இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அமைதியாகிட்டான். அப்புறமா ஹீரோ பார்த்து, சரி இன்னைக்கு நைட்டு வரணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அப்படின்னு சொல்ல. ஆனால் லேன் உடனே ஒரு கண்டிஷன் போடுறான், ஒரு விஷயம், நிக்கியை மட்டும் நீ கூட்டிட்டு வரக்கூடாது, இது வந்து பாய்ஸ் மட்டும் நடத்துகிற பார்ட்டி, அவள் உண்மையாகவே ஓகேவா இருந்தா இதை வந்து அவள் புரிஞ்சுப்பா, இல்லைனா கண்டிப்பாக உன்னை ஏதாவது பண்ணுவான் அப்படின்னதும் ஹீரோவுக்கு அது ஓகேன்னு தோணுது. அப்புறமா நம்ம ஹீரோ தனியாக காரில் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். ஸோ ட்ரைவ் பண்ணிக்கிட்டே நிக்கி கிட்ட எப்படி சொல்லலான்ற மாதிரி ரிகர்சல் பார்க்க ஆரம்பிக்கிறான். நிக்கி இன்னைக்கு பாய்ஸ் பார்ட்டி, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் காரை பார்க் பண்ணிட்டு இறங்க போகிற நேரத்தில் டிங்குன்ற மாதிரி ஒரு சவுண்டு அந்த ஒன் விஸ் வில்லோ பாக்ஸ்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோ அதை எடுத்து பார்க்குறான். அப்போ தான் பாக்ஸோட பின்னாடி ஒரு கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். அவ்வளோதான், ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் உடனே கால் பண்ணுறான். கொஞ்ச நேரம் ரிங் போனதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருந்து யாரோ கால் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ வந்து நேராக மேட்ருக்கே வந்துட்டான். ஹலோ இது ஒன் விஸ் வில்லோ கம்பெனி தானே அப்படின்னதும் ஆமாங்கன்ற மாதிரி ஆன்சர் வருது. உடனே ஹீரோவும், நான் இந்த விஸ் ஐட்டமை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த சைடில் இருந்தவர், நீங்கள் விஸ்ஸை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கேன்சல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மாடிஃபை பண்ண முடியுமான்ற மாதிரி இப்போவும் நம்ம ஹீரோடைய ஆசையை பாருங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கான ஆன்சர் வந்து, இல்லை ஒன் வீஸ் வில்ல வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்னதும் ஹீரோக்கு வந்து பயம் வந்துடுது. உடனே தயக்கத்தோடையே, அப்படின்னா இப்போ நடக்கிறதெல்லாம் உண்மையாகவே அந்த விஸ்னால தானா, அவன் என்ன இவ்வளோ லவ் பண்ணுறது வந்து நிஜமா அப்படின்னு கேட்கும்போது அவரும் ரொம்ப அமைதியா, நீ விஸ் கேட்டதுனால உண்மையாக இருந்தது மாறிடாது, அவளுடைய உண்மையான ஃபீலிங்ஸ் இருந்ததெல்லாம் அப்படியே இருக்கும், நீ கேட்ட விஸ் வந்து அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வேலை செய்யும் அவ்வளோதான் அப்படின்னது. இந்த ஆன்சரை கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். அதாவது நிக்கியோட இப்போ இருக்கிற காதல் அவளுடைய உண்மையான விருப்பமா இல்லை விஸ்ஸோடைய எஃபெக்டா அப்படின்றது அவனுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ புரியாமல் போயிட. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ மறுபடியும், அப்படின்னா அந்த விஸ்ஸை வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆப்போசிட்டில் இருந்தவர், முடியாது,
அப்படின்னு சொன்னதுமே ஹீரோடைய ஹார்ட்டே நின்ன மாதிரி ஆயிடுது. ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இந்த விஷ் வந்து முடிவுக்கு வரணும்னு வச்சுக்கோயேன். அந்த விஷை கேட்ட மனிதன் வந்து உயிரோட இருக்கக்கூடாது. அதாவது ஹீரோ உயிரோட இருக்கிற வரைக்குமே அந்த சாபம் வந்து அதான் இந்த விஷ் வந்து முடியவே முடியாது போல. ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே உறைஞ்சி போய்ட்டான். அவன் கையில் இருந்த ஃபோன் மெதுவாக கீழே அப்படியே இறக்குறான். இப்போ தான் அவனுக்கு உண்மை புரியுது. இருந்தாலும் மறுபடியும் அவர்கிட்ட அப்படின்னா இதை வேற வழியாக ஏதாவது நிறுத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது முடியவே முடியாது. இந்த விஷ் முடிவுக்கு வரணும்னா அதை கேட்ட மனிதனை வந்து உயிரோட இருக்கவே கூடாதுன்ற மாதிரி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ ஹீரோவுக்கு வந்து பேசவே முடியல. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்புறமா நிக்கி ஏன் இப்படி நடந்துக்கிறா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவர்கிட்டே கேட்க. ஆனால் இந்த தடவை அந்த ஆப்போசிட்டில் பேசினவர் வந்து பதில் சொல்லலை. அதுக்கு பதிலாக நீ அவகிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒன்றுமே புரியல. என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஃபோனில் இருந்து ஒரு பொண்ணுடைய பயங்கரமான கத்திர சத்தம் கேட்குது. அது நம்ம நிக்கியோடைய குரல் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், ஹீரோவுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படியே வேகமாக ஃபோனை கட் பண்ணிட்டான். ஸோ இந்த இடத்துல நமக்கு தோன்ற தியரி என்னவா இருக்கும்னா, அந்த படம் வந்து டேரெக்டாக நமக்கு சொல்லியிருக்காது. ஆனால் இந்த க்ளூவெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு பாசிபிலிட்டிக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு சில செகண்ட் மட்டும் நம்ம பழைய நிக்கி திரும்ப வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா படத்தில். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபோனில் கேட்ட அந்த ஸ்க்ரீம் வந்து உண்மையான நிக்கியோடைய குரலா இல்லைனா அந்த விஷ் இருக்கு இல்லையா, அந்த விஷோடைய சாபமா? நமக்கு தோன்றது என்னன்னா அந்த ஃபோனில் கத்தின குரல் உண்மையான நிக்கியோட குரல். இங்கே நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே அவன் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டான். ஏன்னா காலையில் எப்படி நின்றுட்டு இருந்தாலோ அதே மாதிரி அதே இடத்துல அதே போஸில் நிக்கி வந்து இன்னுமே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவளுடைய ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா முகமும் அப்படியே அழுக்காகி இருக்குது. பதறி போகிறான் நம்ம ஹீரோ. நிக்கி என்னாச்சு அப்படின்னு ஓடி போய் கேட்க அப்போ தான் நிக்கி அவளுடைய நிலைமையை பார்த்து அச்சோ நான் வந்து ரொம்ப அசிங்கமாயிட்டேனா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு மெதுவாக சொல்ல. ஃபர்ஸ்ட் நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பாத்ரூம்குள்ளே போயிட்டான். ஸோ ஹீரோவுக்கு வந்து இப்போ கை கால்லாம் நடுங்குது. இப்போ என்ன இப்படி இருக்கிறா அப்படின்னு பயந்துக்கிட்டே நேற்று நைட்டில் இருந்து நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நினச்சி பார்த்து இன்னுமே அதிகமாக பயப்பட ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்தில் அவன் பாத்ரூம் கதவு கிட்ட நின்றுக்கிட்டு தரையிலேருந்து அழுக்க பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரான். இனிமேல் இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ளே இருந்த நிக்கியை நோக்கி நிக்கி நம்ம ரெண்டு பேரும் சீரியஸாக பேசணும் அப்படின்னு சத்தமாக சொல்ல ஆரம்பிக்க அவன் பேசும்போது கொஞ்சம் பயம் தெரியும். அந்த பயத்தோடையே நீ சாண்டியை சமைச்சியா அப்படின்னு கேட்டதுமே பாத்ரூம்குள்ளே இருந்த நிக்கி ரொம்பவே கேஷுவலாக ஆமான்ற மாதிரி மட்டும் சொல்ல அவ்வளோதான். ஹீரோவுக்கு பாடி ஃபுல்லுமே இன்னுமே பயமாயிடும். உடனே ஆல்மோஸ்ட் அல்ற மாதிரி சாண்டியை நான் என்னுடைய ஃபேமிலி மாதிரி லவ் பண்ணேன், அது போனதுலேருந்து இனிமேல் ரெக்கவர் ஆக முடியல அப்படின்னதும் பாத்ரூமுக்குள்ளே இருந்து எந்த ஒரு எமோஷன்ஸுமே வரல. ஹீரோ டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறான். நிக்கி வந்து இன்னைக்கு ஹீரோ வந்து டாப்பிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறான். நிக்கி இன்னைக்கு நைட் வந்து லேண்ட் வீட்டில் பார்ட்டி இருக்குது அப்படின்னதும் அந்த செகண்ட் பாத்ரூமோடைய சத்தமே அப்படியே நின்று போயிருது. அப்புறமா உள்ள இருந்து டம்ன்ற மாதிரி சவுண்ட் வரும் பாருங்க. அவ்வளோதான், பதறி போய் நிக்கி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் கத்துற சத்தம் மட்டும் கேட்குது. ஸோ இந்த வாட்டி நான் விட்டு கொடுக்க கூடாது, நான் ஓப்பனாக சொல்லிடணும் அப்படின்ட்டு நான் பார்ட்டிக்கு போகிறேன், நீ ஓகே அங்கேயே இருப்பேன் நம்புறேன் அப்படின்னு சொல்ல பாத்ரூம்குள்ள இருந்து நிக்கியோடைய வாய்ஸ் வந்து நானும் வரேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இல்லை நிக்கி லேன் வந்து இது வந்து பசங்க மட்டும் வர்ற பார்ட்டின்னு சொன்னா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பாத்ரூம் முழுக்க நிக்கியோடைய பயங்கரமான கத்துற சத்தம். ஹீரோ அப்படியே உறைஞ்சி போயிட்டான். சில நொடிகளில் அவள் கத்துற சத்தம் நின்று போயிடுது. மறுபடியும் ரொம்பவே ஸ்வீட்டாக பேச ஆரம்பிக்கிறான். சாராவும் வராதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல, நான் வீட்டில் வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி நிக்கியே சொல்லிடுறான். ஸோ இதனால நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. ஆனால் அடுத்த செகண்டே அவனுடைய மனசில் ஒரு தாட் வருது, இவள் வீட்டில் தனியாக இருந்தால் என்ன பண்ணுவாளோ அப்படின்னு. அந்த பயத்தால் அவனுடைய டிசிஷனையே மாற்றிட்டான். இல்லை நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட. ஸோ அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே நம்ம நிக்கிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஜாலின்ற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். அதாவது சந்தோஷத்தில் கத்துற மாதிரியா இல்லைனா வேற எதிலோ கத்துற மாதிரியான்றது நம்ம ஹீரோக்கே புரியல. கடைசியில் நம்ம ஹீரோ வந்து நிக்கியையும் கூட்டிட்டு லேனோடைய வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு வந்து போகிறான். அப்புறமா அவங்க உள்ளே வர்றதை பார்த்த லேன் வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லாமல் அவனுடைய ஃபேஸில் இவன் கண்டிப்பாக வருவான்றது எனக்கே தெரியுன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். ஸோ ஹீரோ உடனே சாரா தான் அவளையும் இன்வைட் பண்ணா, என்னால் மறுக்க முடியலை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ லேன் எதுவுமே பேசாமல் அமைதியாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ இந்த பார்ட்டி வந்து ஃபுல் ஸ்விங் மூடில் வந்து போயிட்டு இருக்குது. எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேம் நடுவில் ஒருத்தர் நம்ம ஹீரோவை பார்த்து சீட் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ ஓகேன்னு சொல்லி எந்திரிச்சு நிற்க அந்த நேரத்தில் நம்ம நிக்கி திடீர்னு சத்தமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சிரிப்பு வந்து நார்மல் சிரிப்பு கிடையாது, ரூம் முழுக்க அப்படியே பயங்கர சத்தமாக கேட்க ஒரு செகண்ட்ல அந்த பார்ட்டில இருந்து எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் நிக்கியே திரும்பி பார்க்க ஸோ சாரா மெதுவாக நிக்கியே பார்த்து நிக்கி என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் அப்படியே நார்மல் ஆகுறா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்டாக இருக்கிறாங்க. நம்ம சாரா தான் மறுபடியும் அந்த சைலண்ட்டை வந்து பிரேக் பண்ணுறாங்க. நிக்கியை பார்த்து நிக்கி இப்போ உன்னுடைய டேன் அப்படின்னதும் நிக்கியும் கேம் ஸ்டிக்கை எடுத்து பார்க்குறான். அதில் வந்து சேலஞ்ச் வந்து கொஞ்சம் பர்சனல் டாப்பிக்கை பற்றி பேசணும். ஸோ இதை பார்த்த நிக்கி வந்து திடீர்னு சேர்ல இருந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. அது
அதுக்கப்புறம் அவள் பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் அவளுடைய வார்த்தைகள் வந்து ரொம்பவே ஹார்ஷாக இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. அது போதாதுன்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அவளுடைய பார்வை ஃபுல்லுமே நம்ம ஹீரோ மேலே தான். ஸோ அந்த ஸ்மைலும் அந்த லுக்கும் ஹீரோவையே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக மாற்றிடுது. ஸோ அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஃபீலிங் தான், இது நமக்கு தெரிஞ்ச நிக்கி கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவள் பேசி முடிச்சதுமே மறுபடியும் ரூம் அமைதியாகிடுது. அதுக்கப்புறம் நிக்கி திடீர்னு சிரிச்சிட்டு, ஹே ரிலாக்ஸ், நான் எழுதிட்டு இருக்கிற புதிய நாவலில் இருந்த டைலாக் தான், ஸோ அதை தான் நான் கேஷுவலாக சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கேம் வந்து ஹீரோடைய டேனுக்கு வருது. ஸோ ஹீரோ ஸ்டிக் எடுத்து பார்க்குறான். அதில் இருந்த சேலஞ்ச் வந்து உன்னோடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆளுக்கு ஒரு கிஸ் கொடுன்றது. ஸோ ஹீரோ மெதுவாக அந்த சென்டென்ஸை படித்து காமிக்க அந்த நேரத்தில் ஹீரோடைய லெஃப்ட் சைடில் இருந்தது அந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான். ஹீரோ வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நிக்கி திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாருமே இவன் என்ன பண்ண போறான்னு பார்க்கும்போது நேராக என்ன பண்ணுறான்னா அந்த சாரா பின்னாடி வந்து சேரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அவள் நம்ம ஹீரோடைய லெஃப்ட் சைட்லேயே வந்து உட்காந்துக்கிறான். ஸோ அவளுடைய ஃபேஸில் வந்து ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன், ஹீரோ எனக்கு மட்டும்தான்றது. ஹீரோ இந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக லைட்டாக அவளுக்கு வந்து ஒரு சின்ன கிஸ் கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு வந்து நம்ம நிக்கி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவளுடைய கண்கள் என்னுடைய காதலை யாருமே புரிஞ்சிக்க மாட்டுக்காங்க, நான் ஹீரோவை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு ரொம்பவே சத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்றா. ஸோ பார்ட்டியில் இருந்த எல்லாருமே என்னது இது நிக்கியா, அது நிக்கி நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கொஸ்டினை கேட்ட உடனே நிக்கியோட ஃபேஸ் மறுபடியும் நார்மல் ஆகிடுது. சிரிச்சுக்கிட்டே அட இதுவும் ஜஸ்ட் கிட்டிங் தான் அப்படின்னு சொல்ல. ஆனால் சில பேருக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் அடுத்தது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவள் சிரிக்கிறத அப்படியே நிப்பாத்திட்டு ரொம்பவே கோபமான வார்த்தைகளில் இல்லை நான் சொன்னதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு அவள் காதை மூட்டிக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறா, இது நான் கிடையாது, இது நான் இல்லை அப்படின்னு திரும்ப அலற. அதை பார்த்த ஹீரோவுக்கும் லேனுக்கும் சாராவுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. அடுத்த நொடியே நிக்கி என்ன பண்றானா கையில் கிடைச்ச ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அவளையே பலமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த அடியினால அவளுடைய முகத்தில் காயமாகி ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ பார்ட்டியில இருந்து எல்லாருமே அப்படியே பதறி போய் எந்திரிச்சு நிற்கிறாங்க. யாருக்கும் நிக்கி எப்படி ஸ்டாப் பண்ணணும்னே தெரியல. ஆனால் கடைசியில் அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி முகத்தில் சின்ன சிரிப்பை வச்சுட்டு சாரின்ற மாதிரி சொல்லிட. ஸோ ஹீரோவோ ஒரு வார்த்தை கூட பேசலை. அவன் ஃபேஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்போ அவனுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கும், இது நிக்கி கிடையாது, ஸோ இது வேற யாரோ அப்படின்ற மாதிரி அவனுடைய மனசுக்குள்ள ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிக்கி அமைதியா ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அவளுடைய முகத்துல கவலை. இங்க நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னதும் உடனே நிக்கி வந்து ரொம்ப இன்னசென்ட்டா நான் பாத்ரூம்க்கு வெளியில வெயிட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, இதுவும் நார்மல் இல்லையா அப்படின்னு நினைக்கிறான். அவன் திரும்பி நிக்க பார்த்து மெதுவா எனக்கு பார்ட்டியில் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது இவன் தலை குனிஞ்சுக்கிட்டேன், எனக்கே தெரியல, எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், சாரா அவள் வந்து உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னதும் அந்த ஆன்சரை கேட்டதுமே ஹீரோவுக்கு வந்து பயங்கர டென்ஷனாக ஏறிடுது. அவசரமாக நிக்கியோடைய 2 கையையும் பிடிச்சிட்டு நிக்கி என்னை பாரு, உனக்கு உண்மையாகவே என்னை பிடிக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு தடவை இல்லை மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறான். கடைசியில் இப்போ என் முன்னாடி இருக்கிறது உண்மையான நிக்கி தானா, அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்டதும் அந்த கொஸ்டினை கேட்டதுமே நிக்கி மெதுவாக தலையை தூக்கிக்கிட்டு அவளுடைய ஃபேஸில் அந்த வித்தியாசமான சிரிப்போட நான் தான் உன்னுடைய நிக்கி, அதான் அந்த லூசு நிக்கி நான் தான் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து பயம் வந்துடுது. அப்படியே மெல்ல பின்வாங்குறான். ஏன்னா இந்த நிக் நேமை எப்போ யூஸ் பண்ணியிருந்திருப்பானா அந்த விஸ்ஸை வந்து கேட்கறதுக்கு முன்னாடி தானே யூஸ் பண்ணியிருந்திருப்பான், அதுவும் அவளுக்கு பிடிக்காத நிக் நேம். இப்போ அதையே அவள் சொல்கிறானா அப்போ ஹீரோவுக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுது, இது நிக்கி கிடையாது. ஸோ நிக்கி மெதுவா பே நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க ஹீரோடைய கண்களில் கண்ணீரோட நான் உன்னை எல்லாத்தையும் விட அதிகமாக லவ் பண்ணுறேன், ஆனால் இப்போ ஏன் முன்னாடி நிற்கிறது நான் காதலிச்ச நிக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். நீ இப்போ உன்னுடைய வீட்டுக்கு போ, நம்ம கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நிக்கி உடனே ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. வேணாம் என்னை அனுப்பாத அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கேன். ஸோ ஹீரோவும் விட்டுற மாதிரி இல்லை, ப்ளீஸ் நிக்கி நீ நார்மலாக இரு அப்படின்னு கெஞ்சிறான். ஆனால் அடுத்த நொடியே நிக்கி அழுதுகிட்டு ஒரு அதிர்ச்சியான ஒரு இதை சொல்கிறாங்க, என்னால் நிக்கியா இருக்க முடியல, என்னால் முடியலை அப்படின்னு திரும்ப கத்துறாங்க. ஸோ தரையில் உட்காந்துக்கிட்டு கட்டுப்பாடே இல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு இப்போ தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. ஸோ மெதுவாக பரவாயில்ல நீ நிக்கி மாதிரி பிஹேவ் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் நிக்கி வந்து தலையாட்டிக்கிட்டே மறுபடியும் அதே லைன், முடியாது என்னால் நிக்கியாக இருக்க முடியாது அப்படின்னு கத்துறாங்க. ஸோ ஹீரோவுக்கு இப்போ ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுது, என்னுடைய முன்னாடி இருக்கிறது நான் காதலிச்ச நிக்கி கிடையாது. ஸோ அந்த தாட்டோடையே அவன் நிக்கியை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். அந்த நேரத்தில் நிக்கியோடைய ஃபேஸ் மறுபடியும் சாஃப்ட் ஆயிடுது. கண்கள் கலங்கிக்கிட்டே மெதுவாக சாரி நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கு அவளை பார்த்ததுமே பாவமாக இருக்குது, அதே நேரம் பயமாகவும் இருக்கும். ஏன்னா இது எந்த நிக்கியோட ரியாக்ஷன்ன்றது அவனுக்கே புரியலை. அந்த நேரத்தில் நிக்கி மறுபடியும் பே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க ஹீரோவும் கண்ணீர் அடக்கிக்கிட்டு நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட உடனே நிக்கி திடீர்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். வேகமாக ஓடி ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஸோ ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அவளை பார்த்து நிக்கி நீ என்னை ரொம்ப பயமுறுத்துற அப்படின்னதும் உடனே நிக்கி என்ன சொல்கிறான்னா நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவும்
கொஞ்ச நேரம் அமைதியாக யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். சரி நீ போய் தூங்கு, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு காலையில் திரும்பி வரேன் அப்படின்னதும் நிக்கி ரொம்பவே அமைதியாக சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஸோ ஹீரோவுக்கு ஃபைனலி புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு ஒரு செகண்ட் தோணும். ஆனால் அதுக்குள்ளே நிக்கி என்ன பண்ணுறான்னா கிச்சன் பக்கம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டடாங்கன்னு ஒரு கிளாஸ் உடையிற சத்தம். ஹீரோ பதறி போய் நிக்கி என்ன பண்ணுற அப்படின்னு கத்துறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிக்கி மெதுவாக வெளியில் வராங்க. ஸோ ஹீரோவை நேராக பார்த்துட்டு ஒரு கவிதை மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நான் தனியாக தூங்கணும்னா இப்போ சூடாக இருக்கிற அந்த பெட் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிக்கும், அது ஃப்ரீசருக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு கவிதை சொல்ல ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அந்த வாய்ஸ் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே அவனுக்கு ரொம்பவே பயத்தை உண்டு பண்ணுது. ஸோ நிக்கி மறுபடியும் நீ இன்னைக்கு என் கூட இல்லைனா எனக்கு அது தாங்க முடியாது அப்படின்னு மெதுவாக சொல்ல, அதை சொல்லிட்டு அவள் திரும்பி போயிடுறாங்க. ஸோ ஹீரோ மட்டும் அங்கேயே நின்று என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியாமல் யோசிக்கிறான். ஸோ அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு வழியே கிடையாது, மறுபடியும் நிக்கி பக்கத்தில் தான் படுக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தூங்க மனசே இல்லை. நைட்டு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சே இருக்கிறான். ஓகே, அந்த நேரத்தில் டிங்குன்ற மாதிரி ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வர நம்ம ஹீரோ மெதுவாக அதுவும் நிக்கியும் முழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஃபோன் எடுத்து பார்க்குறான். மெசேஜ் அனுப்பியிருக்கிறது அந்த சாரா தான். அதில் ஹீரோ உனக்கிட்ட ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும், நான் பார்க்கில் வெயிட் பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்கு வெளியில தான், ஸோ வந்துரு உடனே அப்படின்னதும் ஹீரோ உடனே நிக்கியே பார்க்குறான். அவன் முழிச்சா பிரச்சனை பெருசாகிடும் இல்லையா, அதனால இப்போ வர முடியாது, எதுவாக இருந்தாலும் மெசேஜில் சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே நீ வர முடியலன்னா நானே உன்னோட வீட்டுக்கு வந்துடுவேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வர ரிப்ளை பண்ணுறா. ஸோ இந்த மெசேஜை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஃப்ரெண்டு பொண்ணு மட்டும் இங்கே வந்தா நிக்கி எப்படி ரியாக்ட் பண்ணுவா, ரொம்பவே மோசமாயிடும் இல்லையா. அதனால தன்னை கட்டிப்பிடிச்சி தூங்கிட்டு இருந்த நிக்கியோடைய கையை அப்படியே அவன் முழிச்சிடாம ரொம்பவே கவனமா எடுத்து வைக்கிறான். அப்புறமா மெல்ல எந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியில போற நேரத்துல பின்னாடி இருந்து மெதுவான குரல்ல பே அப்படின்ற மாதிரியான ஒரு சத்தம். நம்ம ஹீரோ ஐயோ மறுபடியும் அந்த வேற பர்சனாலிட்டி எந்திரிச்சிடுச்சா அப்படின்னு பயப்பட, ஆனா என்ன வார்த்தை கேக்குதுன்னா ப்ளீஸ் என்னை கொன்னுடு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை. ஸோ அதை கேட்டதுமே நம்ம ஹீரோ வரைஞ்சு போயிட்டான். மெதுவா திரும்பி நிக்கி அப்படின்னு கேட்க போறான். ஆனா உடனே மறுபடியும் அந்த குரல்ல வேணாம் என்னை பார்க்காத, அவள் இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, அவளை எழுப்பிடாத அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு தெளிவாக புரியுது இந்த குரல் தான் அவன் தெரிஞ்ச உண்மையான நிக்கியோடைய குரல். உடனே நம்ம ஹீரோ நடுங்கிற குரல்ல நிக்கி நிஜமாவே நீ தானே அப்படின்னு கேட்கும்போது அவளுடைய பதில் என்னால் உன் கூட இருக்கவே முடியாது, ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னோட இருந்தது கிடையாது, ப்ளீஸ் என்னை முடிச்சிடு, என்னை கொலை பண்ணிடு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை கெஞ்சுது. அதாவது உண்மையான நம்ம நிக்கியோடைய குரல். ஸோ அந்த வார்த்தை நம்ம ஹீரோவால் தாங்கிக்கவே முடியல. அவன் கண்களில் கண்ணீரோட அந்த வார்த்தை கேட்டதை செய்ய முடியாமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மெதுவாக ரூமை விட்டு வெளியில் வந்துட்டான். ஸோ பின்னாடி நிக்கியோட குரல் மட்டும் ப்ளீஸ் என்னை கொன்னுருன்ற மாதிரியே கேட்டுட்ருக்கோம். அவளும் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பர்சனாலிட்டி எந்திரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக பயந்து மெதுவாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியில் வந்து நேராக சாராவை மீட் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேரும் காரில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாரா ஃபஸ்ட்டு வந்து நிக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு முழு உண்மையே சொல்லாமல் அவங்க டேட் வந்து ரொம்பவே சிக்காக இருக்காங்கல்ல, அதனால தான் அவள் கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிட்டான் அப்படின்னும் போது இங்கே நம்ம சாரா என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு நிக்கி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உன்னை எமோஷ்னலாக அவள் ட்ராப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இல்லைன்னு சொல்கிறான். அதாவது நிக்கியே அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட விட்டு கொடுக்காம பேசுகிறான். அதுக்கப்புறம் அந்த சாராவும் சரி ஓகே நம்ம வந்ததை பேசணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து காமிக்கிறான். எனக்கு இந்த லெட்டர் வந்துருக்குது, இது என்னுடைய லாஸ்ட் சான்ஸ், அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். ஆனால் அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரா நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் தயக்கத்தோடையே ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்க, ஆனால் சொல்ல முடியாமல் தயக்கத்தோடையே இந்த விஷயத்த லான் இருக்கான்ல அதான் இந்த ஃப்ரெண்டுக்காரன் அவன் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கியிருந்தான், ஆனால் நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ அமைதியாக என்னன்ற மாதிரி கேட்கும்போது அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா லான் இருக்கான்ல அந்த ஃப்ரெண்டு பையன் அவனும் நிக்கியும் ஒரு 2 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டதுமே ஹீரோவுக்கு மின்னல் அடித்த மாதிரி அடிச்சிடும். ஆனால் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் கிடையாது, எப்போவுமே சண்டை போடுவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால தான் எனக்கு என்னமோ நிக்கி வந்து உன் கூட டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ அந்த ஃப்ரெண்டு பையனை பழி வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ அதை விட ஒரு நல்ல லைஃப் வந்து டிசர்வ் பண்ணுற, ஸோ நீ அவளை வந்து விட்டுருன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து கோவமே வரல, அவன் அமைதியாக சிரிச்சுக்கிட்டு லைட்டாக சமாளிக்கிறான். அந்த டைமில் மறுபடியும் சார் என்ன சொல்கிறான்னா அந்த கேம் அதான் அந்த பார்ட்டியில் நடந்த கேமில் உண்மையாகவே உன்னுடைய லெஃப்ட் சைடில் இருந்தது நான் தான், அந்த சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது டங்குன்னு ஒரு சத்தம். தியேட்டரில் இருந்த எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. என்னன்னா கார் விண்டோ அப்படியே உடஞ்சி நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயே நிக்கி வந்து அவளுடைய மண்டையை அந்த ஸ்டீரிங்கில் அடித்து கொடூரமாக கொலை பண்ணிடுறா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு நம்ம ஹீரோ லவ் பண்ணியிருந்துருப்பா போல், அதை தான் வெளிப்படுத்த வந்துருந்துருப்பா. அதுக்குள்ளே இங்கே நம்ம நிக்கி வந்து அடித்து கொலை பண்ணிட்டா இல்லையா.
நம்ம ஹீரோ இதை பார்த்து அவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உறைஞ்சி போய் இருக்கிறான். அவனால சாராவை திரும்பி கூட பார்க்க முடியல. அவ்வளோ பயம். ஏன்னா மூஞ்செல்லாம் அப்படியே சதஞ்சு போயிருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிக்கி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி சாரி அப்படின்னு சொல்லுவா பாருங்க. ஹீரோ அதை கேட்டதுமே இன்னுமே நடுங்கிக்கிட்டே இருக்கிறான். அதை பார்த்த நிக்கி காம் டவுன், நான் இதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இல்லை நீ எதுவும் பேசாத அப்படின்னதும், ஆனால் அவளை மீறி இவனால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. கடைசியில் நிக்கி சொல்றதுக்கே ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தனியாக காரில் உட்காந்துருக்கிறான். அவனுடைய கையில் சாராவுடைய அந்த அட்மிஷன் லெட்டர் இருக்கும். அது முழுக்க அப்படியே அழுக்காகி இருக்கும். அதில் இருந்த கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற வார்த்தை மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே உடஞ்சி போயிடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதா இருந்தா, ஆனால் இப்போ இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு காருக்குள்ளே கதறி அழ ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே என்னால தான், ஸோ நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ரொம்ப கில்ட்டாக. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. ஹீரோ நேராக அந்த 1 வீஸ் வில்ல வாங்கினா கடைக்கே போகிறான். அவனுடைய ஒரே பிளான் இன்னொரு வீஸ் கேட்டு அதை எப்படியாவது நம்ம சரி பண்ணிடலான்றது தான். ஸோ ஷாப்குள்ளே ஓடி போய் அப்படியே செல்ஃபை தேடுறான். ஆனால் முன்னாடி இருந்த இடத்துல இப்போ வேற பாக்ஸ் இருக்குது. உடனே நம்ம ஹீரோ கவுண்டருக்கு போய் 1 வீஸ் வில்லோ எங்கே அப்படின்னு கேட்குறான். ஆனால் முன்னாடி வந்து அந்த கவுண்டரில் வந்து ஒரு லேடி இருந்திருப்பாங்க இல்லையா, ஆனால் இப்போ இருக்கிறதோ வேற ஒருத்தாங்க. அவர் ஹீரோவை பார்த்து வித்தியாசமாக சிரிச்சுட்டு நீ தேடுறது உன்னுடைய முன்னாடியே இருக்கே அப்படின்னதும் ஹீரோக்கு புரியல. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீயே விஸ் கேட்ட, இப்போ அதை மாற்றணுன்றதுக்காக நீயே வந்திருக்கிற, ஆனால் இந்த மாதிரி நிலைமையில கடைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னதும் ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது. நீங்கள் இதை இன்னுமே விற்கிறீங்களா, இது எவ்வளோ ஆபத்து தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் சாப்போனர் ரொம்பவே கூலாக வார்னிங் பாக்ஸில் கிளியராக இருந்துச்சுல்ல, சாய்ஸ் வந்து உங்களுடைய தின்றது, அப்புறம் நீங்கள் தானே யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கோபத்தில் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். நான் ஷாப்பில் இருந்த மிரரில் தன்னுடைய ஃபேஸை பார்த்த உடனே அவன் அமைதியாகி இனிமேல் இதை யாருக்குமே விற்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னதும் என்னால் பெரிய தப்பாயிடுச்சு அப்படின்னு உடஞ்சி போகிறான். ஸோ ஹீரோ எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறான். நான் கேட்ட வீஸ் அவளை என்ன மட்டும் நினைக்க வச்சிருக்கு, அதனால நிறைய பேருடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. ஸோ நான் இன்னொரு வீஸ் கேட்கணும், இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னதும் அவர் என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி. ஆனால் ஹீரோ வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்குறான். அப்படின்னா நீங்களாவது எனக்காக ஒரு விஸ் கேளுங்க, இதை சரி பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சரி சொல்லலை. உடனே அப்போ இதை நான் என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னதும் உடனே அந்த கடைக்காரரும் ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குறாரு. ஒருவேளை உனக்கு எதிராக உன்னுடைய விஸ்ஸுக்கு எதிராக வேற யாராவது விஸ் கேட்டாங்கன்னா ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கலாம். அதாவது நம்ம ஹீரோ வந்து நேரடியாக விஸ் வந்து கேன்சல் பண்ண முடியாது. வேற ஒருத்தர் அதுக்கு ஆப்போசிட்டாக விஸ் கேட்டாங்கன்னா ஒருவேளை அந்த சாபம் வந்து சேஞ்ச் வரலாம். ஸோ ஹீரோக்கு இப்போ கொஞ்சம் ஹோப் கிடைக்குது. ஆனால் அப்படி சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இந்த சாபம் முடியணும்னா இன்னொரு வாய்ப்பும் இருக்குது, நீ சாகணும் அப்படின்னதும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து தயாரா இல்லை இல்லையா. ஒன்று அந்த 1 வீஸ் வில்லோ இருக்குல்ல, அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வேக வேகமாக அந்த கடையை விட்டு வெளியில் வரான். ஸோ வெளியில் வந்தவன் இந்த ஒரு தடவை சரியான விஸ் கேட்டால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். குச்சியை வெளியில் எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு நிக்கி என்ன காதலிக்கிற இந்த விஸை வந்து கேன்சல் பண்ணணும், அவள் பழைய மாதிரி ஃப்ரெண்டாகவே திரும்பணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். அதை சொல்லி முன்னாடி மாதிரி இருந்தால் அந்த குச்சியை உடைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த தடவை அது அசையவே இல்லை, உடைக்க கூட முடியல. 2 கையோடைய ஃபுல் பலத்தையும் யூஸ் பண்ணி உடைக்க ட்ரை பண்ணுறான். கீழே வச்சும் உடைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியவே இல்லை, எவ்வளோ ஃபோர்ஸ் போட்டாலும். ஸோ ஹீரோக்கு இப்போ இது நார்மல் இல்லைன்னு புரியுது. ஸோ இவனாவே அந்த விஸை கேன்சல் பண்ண முடியாது இல்லையா. அதனால ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் நேராக லானோடைய வீட்டுக்கு வேகமாக போகிறான். கதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து நம்ம ஹீரோ அந்த லானை பார்க்க, லான் இவனை பார்த்து டே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் டைம் கொடுக்கல. மூச்சு வாங்கிக்கிட்டே நிக்கியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்லிக்கிட்டே ஹீரோடைய பாக்கெட்டில் இருந்த அந்த வில்லோவை எடுத்து காமிக்கிறான். லான் இதெல்லாம் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னதும் லானுக்கு ஒன்றுமே புரியல. உடனே இந்த வில்லோ இருக்குல்ல, இது வந்து ஆசைகளை நிறைவேற்றும், நான் ஆரம்பத்திலே நம்பலை, ஆனால் நான் விஸ் கேட்டேன், அது நடந்துருச்சு அப்படின்னதும் டே சீரியஸாக பேசு, என்ன வளர்ற அப்படின்னு இவன் கிண்டலாக பேச. ஆனால் நம்ம ஹீரோ நடந்ததை எல்லாத்தையுமே ஒன்று விடமாக சொல்கிறான். நீ நம்புறியோ இல்லையோ, இப்போ நீ எனக்காக ஒரு விஸ் கேட்கணும் அப்படின்னதும் லேனுக்கு ஒன்றுமே புரியலை. மறுபடியும் நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டே என்ன கேட்குறான்னா, நான் கேட்ட விஸ் வந்து ஒருபோதும் நடக்கவே இல்லைன்ற மாதிரி நீ ஒரு விஸ் கேளு, நிக்கி என்ன காதலிக்கிறது முழுசாக கேன்சல் ஆகணும், அதை தான் நான் கேட்குறேன் அப்படின்னதும். அதாவது நம்ம ஹீரோ இப்போ தன்னுடைய விஸை லேனோடைய விஸ் மூலமாக ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் லேன் வந்து இதை நம்புற மாதிரி இல்லை. என்னடா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க முட்டா பையில அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றானா, அந்த 1 வீஸ் வில்லோவை ஓபன் பண்றான். ஹீரோ உடனே சைட்ல இருந்து லேன் நீ கேட்க வேண்டிய விஷயம் சொல்ல ஆரம்பி, நான் சொன்னதை ஒன்று விடாம சொல்லு அப்படின்னு சொல்ல. ஆனா இவன் என்ன கேட்குறானா, சிரிச்சுக்கிட்டே எனக்கு இப்போ $1 பில்லியன் வேணும் அப்படின்னு கேட்பான் பாருங்க. ஹீரோ இல்லை அப்படின்னு கத்த. ஆனால் லேட் ஆகிடுச்சு, விஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்த நொடியே வானத்தில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் வந்து மலை மாதிரி கொட்ட ஆரம்பிக்குது. லேன் இப்போ தான் ஃபுல்லாக நம்ப ஆரம்பிக்கிறான். வாயை பொழந்துட்டு நிற்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோ மட்டும் அந்த மணியை பார்க்கலாம். அவன் மெதுவாக தரையில் உட்காந்துட்டுறான். கண்களில் நம்பிக்கையே இல்லை.
ஏன்னா அவனுடைய கடைசி சான்ஸும் இப்போ போயிடுச்சு. ஏன்னா இப்போ அந்த லேனை விசை கேட்டுட்டான் இல்லையா, இப்போ அடுத்தது வேறு யாருக்கிட்டையாவது கேட்கணும்ல. ஸோ சோகமாக வீட்டுக்கு வரான். கதை ஓப்பன் பண்ண உடனே நிக்கின்ற மாதிரி கூப்பிட, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்ற மாதிரி சொல்லிட்டே உள்ளே போக, ஆனால் வீட்டுக்குள்ளே நிக்கி இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு புதுசாக செஞ்ச ஒரு ஆல்டர் இருக்குது. அதில் ஹீரோடைய ஃபோட்டோ சாரோடைய ஃபோட்டோ 2 பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ ஹீரோக்கு அதை பார்த்த உடனே உடம்பெல்லாம் நடுங்கி போயிருது. உள்ளே போனால் சாரோடைய பாடியை வந்து பயங்கரமாக அந்த டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு அப்படியே மூச்சே நின்ன மாதிரி ஆயிரும். அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து நிக்கியோடைய குரல். உடனே நம்ம ஹீரோ அவளை பார்த்து, நிக்கி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, ஆனால் நிக்கி திடீர்னு பயங்கரமாக அலற ஆரம்பிச்சிட்றா. என்னால் முடியாது அப்படின்னு கத்துறா. அவள் கையில் இருந்த பொருளை தன்னுடைய முகத்திலே அடிச்சுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே நடந்து பார்ப்பாருங்க. பயங்கரமாக இருக்கும். அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோடைய வீட்டுக்கு லேன் வரான். கதவை தட்டிக்கிட்டே, மச்சான் நமக்கு $1 பில்லியன் வந்துடுச்சு, நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு கதவை திறந்து உள்ள வர அடுத்த செகண்டே ஒரு புல்லட் சவுண்டு. என்னன்னு பார்த்தா கதை வழியா உள்ள வந்த லேன் அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்து கிடக்குறான். $1 பில்லியன் கிடைச்ச சந்தோஷத்தை அனுபவிக்க கூட அவனுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போக, அவ இனிமே கண்ட்ரோல் இல்லைன்றத புரிஞ்சுக்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. அவளை கட்டுப்படுத்தணும்னா ஒன்னு சொன்னா போதும் இல்லையா. அதனால நிக்கி, நான் உன்னை லவ் பண்றேன், ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு கத்த, அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே நிக்கி அப்படியே அமைதியாயிட்டாங்க. சின்ன குழந்தை மாதிரி அழுறாங்க. ஸோ ஹீரோ அவளை மெதுவாக சமாதானப்படுத்திட்டு, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஹீரோயினை வெளியில் இருக்க சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். ஆனால் உள்ளே போனது வேற ஒரு விஷயத்துக்காக. அதாவது நம்ம ஹீரோடைய கடைசி பிளான் என்னென்னா, அவனே சூசைட் பண்ணிக்கிட்டா இந்த சாபம் வந்து முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ பாத்ரூம் கதவை லாக் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் இருந்து கண்ணை வெளியில் எடுக்கிறான். வெளியில இருந்து நிக்கிக்கு ஏதோ ஒன்று தப்பு நடக்க போகுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. திடீர்னு கண்ட்ரோல் இழந்துட்டுறாங்க. டம்முன்னு தட்டுறாங்க, பலமாக அடிக்கிறாங்க. கதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு அலறான். ஆனால் ஹீரோ உள்ள இருந்து, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு. ஆனால் நிக்கி கேட்கவே மாட்டா. கதவை தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு நல்லா தெரியுது இதை முடிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ அவனுடைய கன்னை எடுத்து தன்னுடைய தலையில் வைக்க, வெளியில் நிக்கி அழுதுகிட்டே, ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த லவ் உணர்த்துது. ஸோ ஹீரோ கண்ணை மூடுறான். அந்த கைவிரல் ட்ரிகர் பக்கம் போகுது. ஒரு செகண்டில் அவனுடைய கதை முடிஞ்சிரும்னு நினைக்கும் போது, ஆனால் அவனால் ஷூட் பண்ண முடியல. கன்னை கீழே போட்டுடுறான். மரணன்றது பேசுகிற அளவுக்கு ஈஸி கிடையாது இல்லையா. ஸோ ஹீரோவுக்கு அந்த பயம் இருக்குது. அவன் அப்படியே உட்காந்து மூச்சு வாங்குறான். அந்த நேரத்தில் அவனுக்கு திடீர்னு இன்னொரு ஐடியா. அதாவது அவனுடைய பூனை வந்து செத்தது எப்படி, அந்த டேப்லெட் சாப்பிட்டு தானே. அந்த டேப்லெட் அங்கே இருக்கிறத அவனுக்கு தெரிய வரும். ஒன்று பாத்ரூமோடைய கேபினெட் ஓப்பன் பண்ணுறான். அந்த பாட்டில் வந்து அங்கேயே இருக்கும். ஸோ ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அதில் இருந்த மாத்திரைகளை ஒவ்வொன்றா வாய்க்கில் போட்டு முழுங்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுடைய பாடியும் பார்த்தீங்கன்னா மெதுவாக வீக்காக ஆரம்பிக்குது. தலை சுற்றுது, மூச்சு திணறுது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஐயோன்ற மாதிரி வாமிட் எடுக்க ட்ரை பண்ணுறான். அதாவது சாகிறதுக்கு விருப்பம் இல்லை போல், பயம் வந்துடுது. ஆனால் லேட் ஆகிடுச்சு. அதே டைமில் மறுபடியும் அந்த ஒன் வீஸ் வில்லாவுடைய மியூசிக் நமக்கு கேட்க, இப்போ அப்படியே நமக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும் பாருங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஹீரோடைய கண் அப்படியே மாற ஆரம்பிக்குது. வாமிட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தவன் இப்போ அப்படியே சிரிச்ச முகத்தோடைய பாத்ரூம் கதவை திறந்து வெளியில வரான். ஸோ ஹீரோ இந்த தடவை ரொம்ப அமைதியாக அவளை பார்க்குறான். அந்த பார்வையே ஒரு முழு காதலை வந்து நமக்கு காமிக்குது. அவன் மெதுவாக அவகிட்ட போயிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு ஒரு முத்தம் ஒன்று கொடுக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த நோடியே ஹீரோடைய உடம்பு வந்து பலன் இல்லாமல் போகுது. மெதுவாக அப்படியே மெதுவாக அவன் தரையில் சரிஞ்சு விழுந்துட்டான். ஸோ நிக்கி அவனை தூக்கி எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. எந்திரி அப்படின்னு கதறாங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ பாத்ரூமில் இருந்து மாத்திரையை போட்டான் இல்லையா, அந்த டைமில் ஒன் வீஸ் வில்லோடைய சவுண்டு கேட்டிருக்கோம் இல்லையா. என்னன்னு பார்த்தா, நம்ம நிக்கி இருக்கான்ல, அவன் டேபிளில் இருந்த அந்த ஒன் வீஸ் வில்லவை எடுத்து அதை உடைச்சி என்ன ஆசை கேட்டிருந்திருப்பானா, ஹீரோவும் என்னை மாதிரி என்னை வந்து ரொம்பவே லவ் பண்ணணும், காதலிக்கணும் அப்படின்னு கேட்டுருந்துருப்பா. ஸோ அந்த விஷ் முழுசாக நிறைவேறதுக்குள்ளே ஹீரோ சாப்பிட்டா பாய்சன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அதனால அவன் வெளியில் வந்து காதலை வெளிப்படுத்தினாலுமே இப்போ அப்படியே சரிஞ்சு விழுந்து செத்து போகிறான். ஸோ ஹீரோ அங்கேயே உயிர் இழந்துட்டான். ஸோ இதை பார்த்த நிக்கி வந்து அவனை கட்டி பிடிச்சி கதறி அழுறாங்க. உயிரே போயிடுற மாதிரி ஆகிடுது. ஸோ அவன் கூடயே நானும் போயிடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்பவே சோகத்தோட கன் எடுத்து அவளை அப்படியே ஷூட் பண்ண போகிறா. அந்த டைமில் அவளுடைய ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அதாவது இப்போ தான் சுய நினைவுக்கு வராங்க. சுற்றி இருக்கிற ரூமை பார்க்குறா. ஹீரோடைய பாடி லான், அதுக்கப்புறம் அந்த சாரா, வீட்டில் நடந்த கொடூரமான சம்பவங்கள் இப்போ தான் அவளுடைய கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த நொடி அவளுக்கு எல்லாமே புரிஞ்சுட. அதாவது இப்போ பழையபடி நம்ம நிக்கியா மாறிட்டாங்க. ஏன்னா அந்த ஒன் வீஸ் வில்லோ எப்போ அந்த சாபம் முறியும், ஹீரோ செத்தா முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ ஹீரோ செத்ததுனால மறுபடியும் நம்ம உண்மையான நிக்கி வந்துட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி செத்து கிடக்குறாங்க. ஸோ அதை பார்த்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சுல்ல. உண்மைக்குமே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த ஒன் வீஸ் பில்லோ கிடைச்சா வாங்குவீங்கன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வாங்கினா இந்த மாதிரி அந்த $1 பில்லியன் மட்டும் வேகமாக கேட்டுடலாம் இல்லையா. ஸோ சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.